அம்மா உத்தரவு வழங்கலாம். பிரேமம்மா. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நம. சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளோட துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. கூலிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. மூலிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி அகழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதவன்பா. தாயார் மகவருத்தம் சற்றும் தறியார்கள் ஆயவினை கீடா அமைத்தாலும் காயம் பறிக்கும் துயரமெல்லாம் பார்க்க உனக்கென்றும் தரிக்குமோ சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது 135வது வரி. முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. அந்த வரிதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. போற்றி செய்வது என்பது இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் கொடுத்த பெரும் நன்கொடை. இறைவன் போற்றி செய்யும் என்ற ஒரு தொழில் என்பது இந்த ஆன்மாவுக்கு இறைவன் செய்த பெரும் நன்கொடை. அந்த வகையிலே இறைவனை போற்றி செய்வதனால இந்த ஆன்மா உயிர்ந்து தன்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கி கொண்டு தன்னுடைய நோய்களை எல்லாம் விடுவித்து கொண்டு இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடி நீழலை சென்று சேர்வதற்காக இறைவன் கொடுத்த பேருபகாரம் என்பதுதான் இந்த போற்றி. இறைவனை போற்றி செய்வது, இறைவனை மட்டுமல்ல எல்லா செயல்களையும் போற்றுவது. எல்லாரும் எது பண்ணாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. சில பேர் வீட்டுக்கு போயிருப்போம், சாப்பாடு சாப்பிடுவோம், சுத்தமா நல்லா இருக்காது. இருந்தாலும் அவங்க கேட்பாங்க, என்னங்க எப்படிங்க நல்லா இருக்குங்க, எப்படி சாப்பாடு நல்லா பண்ணிருக்கேன், நாங்க இன்னைக்குதான் முத உங்களுக்காக செஞ்சு பார்த்தேன், ரொம்ப அருமையா வந்திருக்குமா, ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை போற்றி செய்யறோம், வந்துட்டுல அவங்க போற்றுறோம், அவங்க செயலை போற்றுறோம். அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இன்பமான சூழல் பெருகுது. போற்றி செய்தாலே இன்பச் சூழல் பெருகும். அதுவும் இறைவனை போற்றி செய்தா அதற்கு அந்த இன்பச் சூழலுக்கு வேற வேற வடிகாலே இல்லை, வேற அது எங்க விலகியே போக முடியாத இடையரா இன்பத்தை இறைவன் நமக்கு தருவதாக அமைவதுதான் இந்த போற்றி திரு அகவல். அப்ப இந்த போற்றி திரு அகவல் அப்படிங்கிற இங்க மட்டும் இல்ல, நம்ம சுவாமி போற்றி திருத்தாண்டகம் செய்திருக்கார். நம்மளுடைய திருநாவுக்கரசர் போற்றி திருத்தாண்டகம் என்று தாண்டக வேந்தகர் அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசருக்கு பேர். அவர் முழுக்கவே போற்றி செய்திருக்கார். அந்த போற்றிகளா இருக்கட்டும், எந்த போற்றியா இருந்தாலும்
அது சிவபெருமானுடைய போற்றி என்பது இந்த ஆன்மாவை உய்வடைய செய்கின்ற மிகச்சிறந்த போற்றி. இந்த ஆன்மாவினுடைய நோயை நீக்குகின்ற போற்றி. இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நோய் எது? இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எது? அருமை அருமை. இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் என்பது பிறவி நோய். ஆனா நோய்னு அதை சொல்லக்கூடாது. பிறவிய நோய் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நோய் மருந்து ஆமா பிணின்னு சொல்லணும். நோய் மருந்து சாப்பிட்டா போயிடும், திரும்ப வராது. ஆனா என்ன மருந்து சாப்பிட்டாலும் அப்ப மட்டும் கம்மியாயிட்டு திரும்பவும் வரக்கூடிய ஆற்றலுடையது பிணி. பிணினா பிணித்திருத்தல் எப்பவுமே கூட அப்படியே லாக் ஆயிட்டே இருக்கும். அது வேணா கொஞ்சம் போல போடுறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கும். அப்படி இந்த பிறவி என்பது நோய். இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் என்பது பிறவி என்ற நோய் தான். இந்த பிறவி என்ற நோய் தான் இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய். அந்த நோயை நீக்குவதற்காகத்தான் நாம பிறந்திருக்கோம்னு தெரியும். இந்த பூமிங்கிறது என்னது? இந்த பூமிங்கிறது என்னன்னா இந்த பிறவி நோயை நீக்குவதற்காக கிடைத்த ஒரு ஆஸ்பத்திரி தான் வந்திருக்கோம். சரி, 54 பேர் 55 பேர் வந்துட்டீங்க. அடியனுக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் கொடுத்துடலாம். என் நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது. அதனால எல்லாருடைய கூலியை வாங்கிட்டேன்னா நிம்மதியா நான் வேலை பார்ப்பேன். எல்லாரும் ரஞ்சிதாமணியம்மா திருவடி வணக்கம் சாமி. அடியார்கள் எல்லாம் கூலி கொடுக்கலாம். அடியனுக்கு முதல்ல கூலி அப்படிங்கிறது உங்களுடைய முக குறிப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பயந்துர வேணாம், புதடியார்கள் பயந்துர வேணாம், உங்களுடைய முக குறிப்பு தான். எல்லாரும் உங்களுடைய அதுதான் கூலி. ஆஹா என்னால புவனேஸ்வரி அம்மா பார்க்க முடியுது, சுமதி அம்மா பார்க்க முடியுது, என்னால கலைச்செல்வி அம்மா, விமலாதேவி அம்மா மற்றும் சரஸ்வதி நாச்சிமுத்தம்மா, சூலூர் சரஸ்வதி அம்மா மற்றும் வைர சிவகாமி அம்மா அவர்கள் யாரும் மீட் பண்ணணும். சுமதி அம்மா மீட் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்கப்போ நீங்க பேசலாம், எப்ப வாய்ப்பு. அடுத்து நம்ம ராஜேஸ்வரி அம்மா என்னாச்சு? ரஞ்சிதாமணி அம்மா தெரியுறாங்க, இன்னொரு ராஜேஸ்வரி அம்மா தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா, இந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. அடியனுக்கு சொல்லணும். சண்முக சுந்தரி அம்மா தெரியுறாங்க, அடியனுக்கு மகிழ்ச்சி. ஐயா சரிங்க சார் ஒண்ணு நம்மளுடைய கணேச ஐயா தெரியுறாங்க, தேவி அம்மா தெரியுறாங்க, அடியனுக்கு மற்ற அடியார்கள் ரொம்ப வசந்தா அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடிய தவம் செஞ்சிருக்கவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். எனக்கு ஐயா கலாவதி அம்மா அவங்களுடைய பேத்தி அவங்க தெரியுறாங்க. எனக்கு அம்மா நம்ம ரங்கேற்கண்டி அம்மா தெரியுறாங்க, ஜானகி அம்மா தெரியுறாங்க, கலாமணி அம்மா தெரியுறாங்க. தவம் செஞ்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா அம்மா மியூட் பண்ணிக்கலாம். சண்முக சுந்தரி அம்மா மியூட் பண்ணிக்கோங்க. நிமிஷம் க்ளோஸ். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது நம்ம இன்னைக்கு எடுக்க போற அமர்வுக்கு எதிர்பார்த்தது ஒரு ஒரு 50 ரூபாய் தான் எதிர்பார்த்தேன். அடியார்கள் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க. அடியார்கள் 5 லட்சம் ரூபாய் அடியன் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டீங்க. அது கூலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் எப்பயுமே அடியார்கள்ட்ட கூலி கேட்டா 1 மடங்கு 2 மடங்கு 1000 மடங்கு கூலி தருவாங்க அடியார்கள்லாம். குறிப்பை பார்த்த உடனே அடியார் பெருந்தவம் செய்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, வார்த்தைகளே இல்ல. காசு கொடுத்துருக்காங்க. காசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காசுக்கு ஏத்த தோசை சொல்லுவாங்க. கேள்விப்படுறீங்களா? காசுக்கு ஏத்தது என்னப்பா அந்த கடை நல்லா நல்லாவே இல்லை. எவ்வளவு தோசை? தோசை 15 ரூபாய்க்கு அப்படிதான் தோசை இருக்கும். நீ ஆரிய பவன்ல சாப்பிட்டா ஒரு தோசை 150 ரூபாய். அதுக்குரிய டேஸ்ட் அங்க இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, காசு அதிகமா கொடுத்தாச்சு. காசுக்கேத்த தோசை கொடுக்க வேண்டியது அடியனுடைய கடமை. அதனால அதிகமான கூலியை பெற்றதுனால அதிகமா சொல்லணும். அடியார்களும் அதிகமா கேட்கறதுக்கு காத்திருங்க. மகிழ்ச்சி. அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? மறந்துட்டேன் பாருங்க. பூமி என்பது நமது பிறவி பிணியை தீர்க்க வந்த மருத்துவமனைங்க. அருமை ஜானகிமா, அருமை. எப்படி அழகா கூட்டதுடா. இந்த பூமி என்பது நாம எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கொஞ்ச நேரம் கூட இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் என் கூட எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்களா? நான் புவனேஸ்வரி எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டே இருக்கேன், ரஞ்சிதாமணியா பாத்துட்டே இருக்கேன். எனக்கு கூட கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க அலுவலுக்கு போயிடலாம். இப்போ நாம இது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பூமிய ஆண்டவன் கொடுத்தா, என்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு நினைச்சு வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அனுபவி, என்ஜாய் பண்ண நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி என்ஜாய். ஆனா அது அப்படி அல்ல.
இங்க நாம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்மளுடைய பிறவி என்ற நோயை நீக்குவதற்காக வந்திருக்கோம்னு தெரியாதவங்க கடைசி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்து, முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வரப்ப மனுஷனா வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சா மாறிடுவாங்க, நாயா மாறிடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பேயா மாறுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு புழுவா மாறும், அப்படியே வேற வேற வடிவம் எடுத்துக்கொண்டே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இது ஆஸ்பத்திரிடா, நாம வந்தது இந்த நோயை நீக்கிறதுக்கு. எந்த ஆன்மாவுக்கு பொறி தட்டுதோ அந்த ஆன்மா மட்டும் சிகிச்சையை முடிச்சுட்டு கிளம்பிடும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம இந்த நோயை நீக்குவதற்காக வந்த ஒரு மருத்துவமனை தான் இந்த உலகம் என்ற இந்த பூலோகம் என்பது. அப்ப இங்க வந்து சரியா மருந்து போட்டு சீக்கிரமா என்ன பண்ணிடணும், சீக்கிரமா மருந்தெல்லாம் போட்டு நம்ம நோயை ஆத்திக்கிட்டு திரும்ப நோய் இல்லாத அந்த நிலைக்கு நாம போகணும். சில பேர் பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல் போவாங்க, போயிட்டு ஜெனரல் வார்டு, நான் சொல்றது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, நான் சொல்றது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய இது போட்டிருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் திரும்பி பார்த்துட்டு 3 நாள் செய்வோம், பக்கத்துல இருக்கிறவங்கள, எப்ப தம்பி என்ன வேலை பாக்குற, என்ன ஆச்சு, ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்த அப்படின்னு பேசி அவங்க சாப்பாடு கொண்டு வர்றப்போ இவங்களுக்கு கொடுக்க, இவங்க சாப்பாடு கொண்டு வரப்ப அவங்களுக்கு கொடுக்கன்னு சொல்லி கடைசி ஃப்ரெண்ட் ஆயிரும். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாரும் என்ன ஆயிரும், ஃப்ரெண்ட் ஆயிட்டு கடைசியா டாக்டர் கிளம்புங்கன்னு சொல்றப்ப என்ன அவங்க வருத்தமா இருக்கும், ஐயோ இந்த பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு போறோமே, இவன் நல்லா இவ்வளவு நாள் ஒண்ணு மண்ணா பழகிட்டு போறமே, சரி டாக்டர் பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும், டாக்டர் சிரிப்பாரா இல்லையா, என்னம்மா நோய் நிக்கிறதுக்காக இந்த நோயா. அது மாதிரி இந்த நோயாளிகள் கூட நம்ம உறவை ஏற்படுத்திக்கிட்டு, இந்த நோயாளிகள் கூட இருக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், தவம்னு நினைச்சுக்கிட்டு நோயாளிகள் விட்டு புரியறதுக்கு மனசு இல்லாம இருக்கிறது பேர் தான் இந்த பாச விதைகள் பந்தத்துக்குள்ள சிக்கிட்டு போற மாதிரி. இவன் ஒரு நோயாளி, அவன் தொட்டா கால்ரா வரும், இவன் தொட்டா கண்ணு வலி வந்துடும், அவனை பார்த்தா காய்ச்ச வந்துடும், இவனை பார்த்தா தலைவலி வந்துடும். அப்படிப்பட்ட நோயாளிகள் தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பந்தங்கள், சொந்தங்கள் எல்லாம். ஆனா இந்த சொந்தங்களை விட்டுட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஐயோ இது போகலாமே, ஆஹா நல்லா இருக்கே, தலைவலி வந்தாலும் பரவாயில்ல, கண்ணு வலி வந்தாலும் பரவாயில்ல, இவன் கூடயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறது எவ்வளவு அறிவியலித்தனமோ அது போலத்தான் நாம இந்த உறவுகளோடு இருக்குது. அதுக்காக பக்கத்துல இருக்கிற பெட்ல இருக்கிறவனை தூக்கிட்டு அவன் மேல தண்ணி ஊத்துறது, அவன் புண்ணுல வந்து தட்டி விடுறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. நாம அன்பா இருக்கணும். ஆனா என்ன பண்ணணும், கிளம்புறதுக்கு தயாரா இருக்கணும். கிளம்புறதுனால ஐயோ இறப்பு, சாவு, இறப்பை பத்தி பேசுறாங்க, ஐயோ எவ்வளவு பெரிய அமங்கல சொல். நம்மளுடைய சைவத்துல இறப்பு என்பது இறைவன் கொடுக்கிற ஒரு பெரிய சின்ன ஒரு தங்க பதக்கம், அது நெஞ்சில குத்திக்கிற மாதிரி. இறப்பு என்பது சைவத்துல வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அப்பாடா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டான்டா அப்படின்னு சந்தோஷப்படுகின்ற நிகழ்வு. நீங்க மற்ற சமயங்கள்ல மட்டும் இல்ல, இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா இறந்த வீட்டுல அழக்கூடாதுன்னு ஒரு பெரிய ரூல் இருக்கு, கண்டிப்பா அது ஒரு ரூல் இருக்கு. அது போல நம்முடைய சைவத்துல இறந்த வீட்டுல அழக்கூடாது. ஏன்னா இறந்தவர் இறைவனிடம் திருவடியில செல்வதாக மரபு. அதனால நாம எல்லாரும் அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாம எல்லாம் நோய்க்கு மருந்து போட வந்திருக்கோம், நோய் நீங்குவதற்காக வந்திருக்கோம், நோய் நீங்க முடியாட்டினாலும் நீங்குவதற்கு முயற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோன்ற தன்மையை உணர்ந்தா இங்க நமக்கு இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். இது நல்லா வந்த நம்மளே பைத்தியமாகுது இந்த ஆஸ்பத்திரி. அதனால இந்த நவராத்திரி படத்துல பாத்திருக்கீங்க, நவராத்திரி படத்துல சாவித்திரி அம்மா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போயிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதை விட்டு போகணும்ன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியணும். எந்த நேரம் கூப்பிட்டாலும் இறைவா உன் திருவடிக்கு வருவதற்கு தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சும்மா நோய் நீக்காம திரும்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டல்லே கூட்டிட்டு போற மாதிரி பண்ணலாம, வந்தையா நோயை நீக்கினையா கூட்டிட்டு போனோமான்னு இருக்கணும். திரும்ப இந்த மருத்துவமனைக்கு வராம என்ன பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லணும். அப்போ நாம வந்தது நோய் நீக்கத்திற்காக தெரிஞ்சுக்கணும். சில நோய் தான் பார்த்தாலே தெரியாது, பாத்துறீங்களா? சில நோய் பார்த்தா தெரியுமா? சில நோய் உள்ளே இருக்கும், வெளில இருந்து பார்த்தா தெரியாது, அது ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அது மாதிரி தினமும் கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்று பாக்குறது என்னது, நம்ம உடம்புன்றது என்னது, நம்ம உடம்புங்கிறது, உடம்புக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உடம்புக்கு இன்னொரு பேர் என்னது, நம்ம உடம்புக்கு இன்னொரு பேரு மெய்ங்கய்யா, இல்ல இன்னொன்னு
பிரேதம் ஐயா, காயம்ங்கய்யா. காயம். இந்த உடம்புக்கு இன்னொரு பேரு காயம். இந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட காயம் தான் இந்த உடம்பு. ஏங்க, கையில ஒரு இடத்துல ஒரு மாதிரி காயம் இருக்கு, அதை பார்த்து ரசிப்போமா? ஆகா, என்ன அழகா காயம் இருக்கு, அப்படியே ரத்தமா வடியுது, ஆகா சீலெல்லாம் வடியுது அப்படின்னு காயத்தை ரசிப்போமா நம்ம? ஆனா என்ன பண்றோம், தினமும் கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து ஆகா என்ன இருக்கு பாரு, முகம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, சார் இந்த பவுடர் அடிச்சுக்கலாமா, கிரீம் போட்டுக்கலாமான்றது தினமும் உட்காந்து நம்ம காயத்தை நாமே ரசிச்சுக்கிற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட புண்ணு, இந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட காயம் தான் இந்த உடம்பு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஐயோ இந்த உடம்பு நீக்கி கொள்வதுதான் நமக்கு சிறந்த உபாயம்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா ஆனந்து, நாங்க ஏதோ நல்லா வாழலாம்னு நினைச்சு வந்தோம், திருவாச சிந்தனைக்கு வந்தா என்னமோ வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் 4 பேர் சொன்னாங்க, வாழலாம்னு நினைச்சு வந்ததுல இருந்து கன்றாவி நீ சாகரத பத்தியே பேசுறியடா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல. வாழ்றதுக்கு எங்களை பார்த்து எப்ப பார்த்தாலும் உடம்ப விட்டுருங்க, இறப்பு தான் நல்லதுன்ற, ஏன்னா அதுதான் நிதர்சனமும் கூட. தப்பாவே நம்மளை வளர்த்திருக்காங்க, எல்லாருமே தப்பாவே வளர்த்திருக்காங்க. ஐயோ அப்படி செய்யற, இறந்து போயிடக்கூடாது. இறப்பும் பிறப்பும் யார் கையில இல்ல, நம்ம கையில இல்லைங்கய்யா, நம்ம கையில இல்லைங்கய்யா. மாடியில இருந்து தலை குப்புற நான் விழுந்தாலும் இறக்கணும்னு எழுதியிருந்தா மட்டும்தான் இறக்க முடியும். இல்லாட்டி ஒரு சொட்டு அடி இல்லாம கும்பன உட்காந்துக்கிறோம். தெரியுங்களா? புல்லு தடுக்கி விழுந்து இறந்தவனும் இருக்கிறாங்க, மாலையில இருந்து பொழைச்சவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. அதனால நமக்கு இறப்பு சாமி ஃளைட்ல இருந்து விழுந்தே தப்பிச்சிருக்காங்க ஐயா. ஆக நான் என்ன சொல்றேன்னா ஐயா, ஒரே நிமிஷங்க ஐயா. இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க ஐயா, கைலாயவாதிய வாசிக்க வந்த ஒரு அம்மா, 70 வயசு, சுலோசனா அம்மான்னு சொல்லிங்க ஐயா, ஒரு சிவன் கோயில்ல அப்படியே உடம்பு வேத்து மயக்கமானாங்க ஐயா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, அப்படியே இறந்துட்டாங்க ஐயா. அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்கு எல்லாரும் வேண்டிக்குவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய பாக்கியங்க ஐயா. அது கேட்டது இப்ப நீங்களும் இதை சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப இதா இருக்குதுங்க ஐயா. பெரும் பேர். அப்போ இறப்பு அப்படிங்கறத பார்த்து பயப்படாம இருக்கிறது தான் சிவபெருமானுடைய பிள்ளைக்கு தகுதி. சிவபெருமான் புள்ளன்னு சொல்றதுக்கு தகுதி என்னன்னா, இறப்பு என்பதை பார்த்த உடனே பயப்படாம இருக்கு. ஏன்? இவன் காலனை காலால் உதைத்தவன். இவன் காலனை யாரு? நம்ம அப்ப காலனை காலால் உதைத்தவன், எவனையே கொன்னவன். எவன் தான் கொல்ல வருவான், எவனையே கொன்னவன் யாரு? நம்ம அப்பா. அப்படிங்கறனால இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டரோட பையன், கவனிங்க, சீஃப் மினிஸ்டரோட பையன் அவன் போய் சாதாரண கான்ஸ்டபிள பார்த்து பயப்படுவானா? சீஃப் மினிஸ்டரோட பையன் சாதாரண கான்ஸ்டபிள பார்த்து பயப்படுவானான்னு கேட்டா பயப்பட மாட்டான். ஏன் அப்படி அப்படின்னா, அவங்க அப்பா பெரியவர். அப்போ அவங்க அப்ப சப்போஸ் பயப்படுறான்னு வச்சுக்கோங்க, சாதாரண கான்ஸ்டபிள பார்த்து பயப்படுறான்னு என்ன சொல்லுவாங்க? என்னப்பா சீஃப் மினிஸ்டர் பையங்கிறான், பார்த்தா சாதாரண கான்ஸ்டபிள பார்த்தே பயப்படுறானே அப்படின்னு. அது மாதிரி நாமெல்லாம் சிவபெருமான்ற புள்ளன்றது உண்மைன்னா அது எப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உண்மையிலே சிவபெருமான பிள்ளையா இருக்கோம்னா, இறப்புன்ற விஷயத்த பார்த்து பயப்படாம இருக்கிறோம் அப்படின்னா நாம சிவபெருமானுடைய பிள்ளையா இருக்கோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இறப்பை பற்றி கவலை கொள்ளாதிருப்பது. அதுக்காகத்தான் என்னது இந்த திருநீரே. நாம ஒரு நாள் சாம்பல் ஆயிடுவோம், அது உறுதி. நாம ஒரு நாள் சாம்பல் ஆயிடுவோம், மண்ணாயிடுவோம், அது உறுதி. அப்படிங்கிறது அந்த நிலையாமைய தினமும் சொல்லி தந்து அது ஒண்ணு இல்லை, அதை பார்த்து பயப்படாதன்னு சொல்லுவதுதான் சைவத்தினுடைய, சைவ மகன்களுடைய தலையாய கடமை. சிவபெருமானுடைய தந்தையாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை சைவ சமயிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு இலக்கணம் என்பது இறப்பை கண்டு அஞ்சாமல் இருப்பது. இறப்புனா என்ன அப்படின்னா கடந்து போவதுதான் இறப்பு. இறப்பு என்னது? கடந்து போவது. இங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது, அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் இறப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்வது, அதுதான் இறப்பு.
அப்போ இங்க கடந்து செல்லுதல் அப்படின்றது என்னன்னா, இந்த உலகத்தை கடந்து இறைவன் திருவடிக்கு செல்வதுதான் இறப்பு உண்மையிலே. ஆனா நார்மலா சொல்றாங்கல்ல, நார்மலா எழுதுவாங்கல்ல, அன்னார் அவர்கள் காலை 5:30 மணி அளவில் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பா, சிவலோக பதவி அடைஞ்சது உனக்கு அவ்வளவு வருத்தமாப்பா? ஒண்ணு சந்தோஷமா சொல்லு, இல்ல சிவன்கிட்ட போலன்னு சொல்லு. சிவலோக பதவியை அடைந்து விட்டார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னா, சிவலோக பதவியை பார்த்தா உனக்கு அப்புறம் அவ்வளவு இலக்காரமா இருக்கா அப்படி சொல்லக்கூடாது. சரி, அப்போ நல்லா கவனிங்க. நாம இந்த உடல்கள்லாம் இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கு மொத்தம் நமக்கு 5 உடல்கள் உண்டு, தெரியும் இல்லையா? நமக்கு 5 உடம்பு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற உடம்பு தான் என்னது? அதுதான் பூத உடல். இந்த உடல் மட்டும்தான் இறந்து போகும். மிச்சம் 4 உடம்பு அப்படியே இருக்கும். மிச்சம் 4 உடம்பு அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் இறப்பு இல்ல. அதுக்கு பேர் இறப்பு இல்ல, தற்காலிகமான இறப்பு. அதனால நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம முள்ளு செடியை வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப என்ன பண்ணும்? அடுத்த மலைக்கு இன்னும் பழச்சு வளரும் இல்லையா? அது மாதிரி 4 உடம்பு உள்ளுக்குள்ள கிடக்கு. இது ஒண்ணுதான் வெட்டி இருக்கோம், திரும்ப முளைச்சு வந்துடும். கவலைப்பட வேணாம். ஐயோ போயிடுச்சு, ஐயோ. நான் சொல்ல போனா அது இன்னொரு இடத்துல சாமி நல்ல இடமா கூட போட்டு வச்சிருக்கோம். அதனால யாருக்கும் எந்த இறப்பையும் நினைத்து வருந்துதல் என்பது சைவ அடியார்களுக்கு அழகு இல்லை. யோ போயா, நீ சாட்டி சொல்லிட்டு போயிடுவேன். அவனுக்கு வந்தா தானே தெரியும். சொல்றது ஈஸி தான், நல்லா ஈஸியா இருக்க, துன்பம் வரும்போது சிரிங்க எல்லாம் சொல்றது ஈஸி தான். ஆனா அது செய்ய முடியாதுல்ல, செய்ய முடியாதுதான், கடினம்தான். ஆனா அப்படி அழும்போது அப்படி அல்ல என்ற உணர்வை நம்ம மனசுக்குள்ள தட்டிக்கிறோம். ஐயோ அப்படி இல்லை, இன்னும் இல்லை, ஐயோ போயிடுச்சு. அப்ப இறப்பு என்பது கடத்தல், கடந்து செல்வதுதான் இறப்பு. ஏன்னா இன்னைக்கு முழுவதும் இறந்த முதல்வா போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இறப்பை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதுக்குரிய செய்திகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம போற்றி செய்கின்றோம்ல சிவபெருமானுக்கெல்லாம், நாம எல்லாம் என்ன பண்றோம்? தினமும் ஒரு பூ வைக்கிறோம், பாத்துறீங்களா? சிவபெருமானுக்கு பூ வைக்கிறோம். வேற என்ன வைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லணும். வேற என்னெல்லாம் வைக்கிறீங்க? பால் வைப்பேன், பால் வைப்பேன், காய்ச்சின உடனே பால் வைக்கிறோம். சரி, பால் வைக்கிறோம், நீர் வைக்கிறோம். அப்புறம் பழங்கள் வைப்பாங்க ஐயா. பழம், அப்புறம் தூப தீபம் காமிப்பாங்க ஐயா. ஒரு செட்டு கண்ணீருங்க ஐயா. பூவெல்லாம். சரி, இப்போ எனக்கு கவனிக்கல எல்லாரும் ஒரு நிமிஷம், என்ன கவனிக்கல, ஒரு நிமிடம் வாய்ப்பு இருந்தா. இப்போ பூனை பாத்துறீங்களா? பூனை பாத்துறீங்களா? எல்லாரும் பாத்துறீங்களா இல்லையா? இதை இப்படி பாக்குறீங்க? பூனைய வாழ்நாளே பார்க்காத மாதிரி. பூனை என்ன பண்ணுமா? பூனைக்கு ஒரு குணம் உண்டா. என்ன பண்ணுமா? உங்க வீட்டுல பூனை குட்டி போட்டிருக்கா? புவனேஸ்வரிமா போடுங்க. இப்ப பூனைக்குரிய குணம் என்னன்னா, தன்னுடைய நண்பனுக்காக சாப்பாடு கொண்டு வருமா. இப்ப எல்லாம் நிறைய பூனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போய் ஒரு இடத்துல வேட்டையாடிட்டு ஒரு எலியோ இல்ல ஒரு பல்லியோ ஒரு பாம்போ, குட்டி பாம்போ அது குடிச்சு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுமா? அத சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் போல என்ன பண்ணும்? தன்னுடைய நண்பனுக்காகவும் எடுத்துட்டு வருமா. ஓகேவா? அது மாதிரி நாமெல்லாம் வீட்டுல பூனை வளர்க்கறதுனால பூனை என்ன நினைச்சுக்கிறோமா, இவருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம வளர்த்துட்டு இருக்காரு, இவர் நம்மளுடைய நண்பர் தான். அதனால எனக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன பெருச்சாலியை கடிச்சு சாகடிச்சு இவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ கெட்ட ஸ்மெல்லோ, என்னடா கெட்ட ஸ்மெல்லோன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல செத்த பெருச்சாலி கிடைக்கும். பூனை பக்கத்துல உட்காந்துருக்கும். ஐயா சாப்பிடுங்கய்யா, ஐயா சாப்பிடுங்கய்யா அப்படின்னு. யோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது சாப்பிடுற பழக்கம் இல்லை, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் சொன்னாலும் அது தெரியாது. இருந்தாலும் வச்சுட்டு போயிடும். ஆஹா என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருப்பாரு, பெருச்சாலி நல்லா சூப்பரா சாப்பிட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு போயிடும். நாம பெருச்சாலி தூக்கி ஓரமா போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி நம்ம உட்கார்ந்து இருப்போம். அதுக்கு தெரிஞ்ச உணவை அதுக்கு நண்பர்களுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரிதான் நாமெல்லாம் நமக்கு தெரிஞ்ச உணவை, நமக்கு தெரிஞ்ச பூவை, நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் போய் சாமி கிட்ட போய் கொடுத்தோன்னே சாமி அதை சாப்பிட மாட்டாரு, அதை ஒண்ணும் பண்ண மாட்டாரு, சிரிச்சுக்குவாரு. அதுக்கு தெரிஞ்சதை எடுத்து வந்திருக்கு பாவம், அதுக்கு தெரிஞ்சதை எடுத்து வந்திருக்கு, தண்ணி எடுத்து வந்திருக்கு,
அது சந்தனம் ஒருத்தவங்க போயிட்டு யாருக்குமே கிடைக்க முடியாத சந்தன கட்டை கையில அரைச்சு நான் சந்தனம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சாமி சிரிச்சுக்குவாரு. பக்கத்து கடையில ரூபாய்க்கு சந்தன வில்ல 2 ரூபாய்க்கு ஒண்ணு தருவாங்கல்ல, அந்த சந்தன வில்லைய கும்பால கரைச்சு சாமிக்கு வச்சாலும் அதையும் ஏத்துக்குவார். நாமெல்லாம் சுவாமிக்கு கொடுக்கிற அவிழ் பாகம், சாமிக்கு கொடுக்கிற நைவேத்தியம், பூ, மலர், தூபம், தீபம் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சமம். இந்த பூனை தன்னோட ஒரு பெருச்சாலியை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய நண்பருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அந்த நண்பர் என்ன நினைப்பாரு, பாரு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு அந்த பாசத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பெருச்சாலியை எடுக்காம விட்டுருவார் இல்லையா? அது மாதிரிதான் பெருமான். நாம கொடுக்குற பூ, பழம் அதெல்லாம் அவனுக்கு பெருச்சாலி மாதிரி தான். அதை அவன் எடுக்க தேவையில்லை, அவன் எது எடுக்க மாட்டான். அவனுக்காக கொண்டு போறோம்ல, அவருக்காக ஸ்ரத்தை எடுக்கிறோம்ல, எவ்வளவு ஸ்ரத்தை எடுக்கிறோன்ற அன்பை மட்டும்தான் அவன் எடுத்துக்குவான். நான் அன்பும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவுமே இல்லாம வெறும் பூவு இதமெல்லாம் எழுதி சாமி மேல போடுறேன்னா அவன் ஒரு நாளும் பெருச்சாலியை எடுத்துக்கவே மாட்டான். இதை விட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது. இனிமே சாமி கிட்ட நாம பூ வைக்கிறப்ப, சாப்பாடு வைக்கிறப்ப, பத்தி வைக்கிறப்ப, தீபம் வைக்கிறப்ப, தூபம் வைக்கிறப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை எடுத்துட்டு போறோமே தவிர சிவபெருமானுக்கு தேவையான எடுத்துட்டு போறோம்னா இல்ல. சிவபெருமானுக்கு தேவையானது அன்பு ஒண்ணுதான். அன்பை எடுத்துட்டு போறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாதனம் தான். நான் உங்க மேல அன்பா இருக்கேன்னு எப்படி சொல்றது? சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? பார்த்தோன்னே அம்மா பாக்குறேன், அம்மா மீனாட்சி அம்மா பாக்குறேன், அம்மா உங்க மேல அன்பா இருக்கேன்னா அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்ப்பா, அம்மா உங்களுக்காக ஒரு 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 இந்த வீட்டுல வச்சிருந்தேன், அம்மா இதுதான் அன்பு என்னால காட்ட முடியும் சாமி அப்படின்னு வந்து காமிச்சா அன்புக்கு ஒரு டோக்கன் இருக்கு. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிம்பல் இருக்கு. அது பண்றதுக்காக. ஆனா பெத்த தாய் கிட்ட போய் நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அவங்களுக்கு அன்பை செலுத்தணுமா? தேவையில்லை. அவங்களுக்கு தெரியும். இது ஏன் அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அமேசான்ல உனக்கு சூப்பரா ஒரு சாரி ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா தெரியும் பார்த்துட்டு என்ன தப்பு பண்ண என்னைக்கும் இல்லாத கதையா? அம்மாவுக்கு ஒரு சாரியை வாங்கி தரனா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஒழுங்கு மரியாதை என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. பிச்சு ராஸ்கல். இல்லம்மா அது வந்து ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி, அது எல்லாரும் போனோம், ஆனா அது நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், அதான பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப சிவபெருமானிடம் நாம் செய்கின்ற பக்தி பூசனை, நாம செய்கின்ற அத்தனையும் அவன் எடுத்துக்க போறது இல்லை, அவன் எடுத்துக்கவும் முடியாது. அவன் அதை சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நாம வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நாம வைக்கிற நிவேதனத்தை பார்த்து நாம போடுற மாலையை கழுத்து, அவனுக்கு நம்ம அன்பை மட்டும்தான் சுமக்கிற ஆற்றல் உண்டு. ஏன்னா அன்பினுடைய முழு வடிவம் சிவபெருமான். அந்த அன்பினுடைய வடிவமாகத்தான் அவன் எல்லாத்தையும் செய்யணும். இந்த ஒரு செய்தி கவனிங்க. சிவன் பெருமானுக்கு நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அன்பாக கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நான் பெரிய பிரியாணி கிண்டிருக்கேன், நிறைய பதார்த்தங்கள்லாம் செஞ்சிருக்கேன். வந்தவுடனே நீ எல்லாம் வந்தவுடனே டமால் டுமில் வச்சுட்டா எல்லாம் கொட்டிக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, நல்லா கொட்டிக்கங்க எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஏய் இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சாப்பிடறதுக்கு வந்திருக்கோன்னு பத்தியா? உனைய விட சூப்பரா சாப்பாடு எங்க வீட்டுல இருக்கு தெரியுமா உனக்கு? நாங்க அன்புக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்வது போல சிவபெருமானுக்கு நாம வைக்கிற நைவேத்தியம் தான் நைவேத்தியமா? நாம வைக்கிற அந்த மாலையும் மலரும் தீபமும் தூபமும் எல்லாம் அந்த பூனை எலிய கடிச்சு கொண்டு வர மாதிரி அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான். அதுக்குரிய அன்பை மட்டும் அவன் எடுத்துக்குவான். அதனால அன்பாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அன்பாக செய்ய வேண்டும். அன்பு நிறைந்து செய்யணும். சாமி எனக்கு நைவேத்தியம் இல்ல, வீட்டுல பழைய சாதம் தான் இருக்கு சாமி, நல்லா தண்ணி ஊத்தி சாமி நல்லா அது கொஞ்சம் மோர் விட்டு உப்பு போட்டு சாமி ஒரு களையத்துல வச்சு, சாமி இதுதான் இருக்கு, என்கிட்ட பெரிய உணவெல்லாம் இல்ல, இதை நீ ஏத்துக்கணும்ப்பா அப்படின்னா சாமி என்ன பண்ணுவான்? அதுல இருக்கிற உணவுலாம் இதுல உன்கிட்ட அன்பு இருக்கு பத்தியா, அந்த அன்பை தான் நான் ஏத்துக்குவேன், அதை ஏத்துக்கும். அப்ப அன்பாக செய்வதுதான் சிவபூசணையினுடைய ஆணி வேறு. அன்பை அறுத்துட்டு நீங்க எவ்வளவு பெரிய பூஜை செஞ்சாலும் அது சிவபெருமானை ஒரு நாளும் சென்று சேராது. பூஜை பண்றப்போ இனிமே என்ன ஞாபகம் வரணும்?
பூஜை அன்பு பண்றது. அன்பு ஞாபகம் வரணும். சூப்பர் மீனாட்சி, நல்லவேளை பூனைக்குட்டி ஞாபகம் வரணும்னு சொல்லலாம் விட்டீங்களே. யாராவது பூனையா, உண்மையில நானே பூனை ஞாபகம் தான் வச்சிருந்தேன். ஏன்னா பூனை எப்படி அன்பு செய்யும், அதுக்கு தெரிஞ்ச பொருள் எல்லாம், அதுக்கு தெரிஞ்ச செத்த எலி, அதுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பல்லி, அதுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பாம்பு, இதெல்லாம் புடிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட போட்டா நம்ம எப்படி அப்படியே சீச்சி அப்படின்னு ஓடுறோமோ, அது மாதிரி நாம போய் பெருமானுக்கு கூட எல்லாம் பெருமான் சீச்சின்னு தான் சொல்லுவான். ஆனா நம்முடைய அன்பு, ஆக அந்த பூனை நமக்காக எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு உன்னை பூர்த்தி நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்கேன்ற அன்பைத்தான் பார்த்துட்டு அதுக்கு தடவி கொடுப்பான். அந்த மாதிரி பெருமான் நம்ம கிட்ட வேண்டுவது அன்பு ஒன்றைத்தான், அதை மாத்திக்கவே கூடாது. ஐயா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்கு சுத்தி நடக்கும் போதெல்லாம் உங்களோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சிவனை எந்த நேரமும் நினைக்கிறேனோ இல்லையோ, உங்களையும் சேர்த்தே நினைக்கிறேன். ஐயா அப்படி சொன்னாங்க, ஐயா அப்படி சொன்னாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ண சிலது கஷ்டமா இருக்கு ஃபாலோ பண்றது, ஆனாலும் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிவனுக்கு ஈக்குவலா உங்களை நினைச்சிட்டு இருக்குங்க ஐயா. சிவசிவா, திருவடி வணக்கங்க ஐயா. இல்ல, சொன்ன செய்தியை நினைச்சிட்டு இருக்கிறேன். சொன்ன செய்தி ஞாபகத்துக்கு வருது. சாப்பிடும் போது முந்திரி பருப்பு கிடைச்சா எல்லாத்துலயுமே உங்களோட நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து நல்லா மைண்ட்ல பிக்ஸ் ஆகுற மாதிரி சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். சிவபெருமானோட குருநாதரை தான் பெருசா நினைக்கணுங்க. அதுதான் ஒரு சொல்றாரு இல்லையா, அந்த செய்தி வந்து மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்ப எங்க போனாலுமே நம்மள சுத்தி நடக்கிற நிகழ்ச்சியில அதை சொல்ல வந்தங்க ஐயா. அதனால ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலது முடியுது, சிலது முடியல. அதுதாங்க ஐயா. சிவசிவா. எல்லாம் குருநாதருடைய குருவருள் சாமி, எல்லாம் பெருமானுடைய திருவருள், எல்லாமே பெருமான் திருவடிக்கே சமர்ப்பணம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம செய்கின்ற பக்தியில அடி ஆணிவே நாம என்ன நினைச்சிட்டோம், எப்படி பூனை என்ன நினைச்சிட்டு இருக்கு, ஆகா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு நேரம் பெருச்சாளி நல்லா கிழிச்சு சாப்பிட்டுருப்பா நினைச்சிருப்போம். ஆனா என்னைக்காவது நம்ம சாப்பிடுவோமா பெருச்சாலிய? ஒரு நாளும் சாப்பிடுவோம். அது மாதிரி நாம என்ன பண்ணுவோம், பொங்கல்லாம் வச்சுட்டு ஆகா பெருமாள் நேரம் பொங்கல் வச்ச சுண்டல்லாம் நல்லா சாப்பிடணும், ஒரு நாளும் சாப்பிட மாட்டோம். எப்ப சாமி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அன்பு மட்டும்தான் வேணும்னு உட்காந்துருக்கோம். அந்த உணர்வு தான் நமக்கு வேண்டும். அப்போ அன்பு ஒன்னத்தான் பிரதானமா நம்ம வச்சு செய்யணுமே தவிர, அன்பை நீக்கி சிவபூசை செய்வது என்பது நாம செய்யக்கூடாதது ஒன்று. அப்புறம் முக்கியமான செய்தி, இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். உங்க எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் காஸ்ட்லியான இடம், நீங்க இருந்த இடத்துலயே அங்க போயிடலாம். ஆனா அந்த காசு அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு கூலியும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், காசு அதிகமா இருக்குன்னா கூலி ஜாஸ்தி தான். கூலி ஜாஸ்தி தான் நீங்க வந்து ஆன் பண்ணாதான் அதை சொல்ல முடியும். நீங்க வந்து கூலி எக்ஸ்ட்ரா கொடுத்த, இப்ப என்ன இந்த இடம் கூட்டிட்டு போற இடம் கொஞ்சம் பெரிய இடம், இப்ப நான் கூட்டிட்டு போற இடம் கொஞ்சம் பெரிய இடம்ன்றனால கூலி எனக்கு கொஞ்சம் அதிகமா வேணும். ஏற்கனவே நீங்க 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதுக்கு பின்னாடி வரும். ஆனா இப்ப கூட்டிட்டு போற இடம் கண்டிப்பா கொஞ்சம் பெரிய இடம். அந்த இடத்துக்கு மட்டும் போலாம். எல்லா அடியார்களும், வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் என் கூட உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடலாம். அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப சிறப்பான 10 நிமிஷம் என்ன, ஒரு மணி நேரம் உங்க கூடயே தான் இருக்கிறோம். 10 நிமிஷம் என்ன, 1.5 மணி நேரம் உங்க கூடயே இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, வாங்க என் கூட இருங்க சாமி. ஆஹா இம்மனம்மா வந்துட்டாங்க. நல்ல வேலை காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டிட்டு போறவங்க வந்துட்டாங்க. எங்க மிஸ் ஆயிருவீங்களோன்னு நினைச்சேன் சாமி, வந்துட்டீங்க. இப்போ ஒரு காஸ்ட்லியான இடத்துக்கு போறோம். நம்ம எல்லாரும் காஸ்ட்லியான இடம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான விசிட் எது, ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சரான விசிட் எதுன்னா சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்து தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேக்கேஜ் விசிட். அதுதான் ரொம்ப அதிகமான, ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரிப்னா அது சுவிட்சர்லாந்து தான். அது மத்த எல்லா மக்களுக்கும் சிவபெருமானை முழு முதற் பொருளாக கொண்டவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளிசிட்டான ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு விசிட் எதுன்னா அது வேற ஒண்ணுமே கிடையாது, கைலாய மலை தரிசனம். கைலை தரிசனம் தான் சிவனடியார்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான, ரொம்ப எக்ஸ்பென்சிவான, ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடம். அதைத்தான் இப்ப நம்ம கூட்டிட்டு போறோம். வேற ஒண்ணு, அடிக்கடி நாம எல்லாரும் பழைய திருவாசகத்துல பாத்தீங்கன்னா திருப்பெருந்துறைக்கும் தில்லைக்கும் சண்டி கடிச்சிருப்போம். ஆனா சண்டி கடிப்போம், திருப்பெருந்துறைக்கும் தில்லைக்கும் இங்கிட்ட சண்டி கடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா நாம கைலைக்கு போறோம். எல்லாரும் காசு கொடுத்துடலாம். எல்லாரும் காசு கொடுத்தா உங்களுடைய முக குறிப்பு தான், உங்க முக தரிசனம் தான் இதுக்கான காஸ்ட்லியான ஒரு டிக்கெட். அது டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் முக தரிசனம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட். ஆமா, மத்தவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியாச்சு.
அதனால எங்கிட்ட இருக்கிறவங்களும் அடிச்சு பிடிச்சு ஓடியாந்து ஒரு 2 நிமிஷமாவது உங்களுடைய முகக்குறிப்பை கொடுத்துட்டு எங்க வேண்டாலும் செல்லலாம். காஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகியாச்சு. தேவதேவாக்கெல்லாம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாம எல்லாரும் எங்க போறோம்னா நம்ம எல்லாரும் திருக்கயிலைக்கு போறோம். திருக்கையில் அம்மா கண்டிப்பா சண்முக சுந்தரி அம்மா அவர்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். அவங்க இத்தனைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் மியூட் பண்ணிக்கலாம் அம்சம். இப்போ முக்கியமான செய்தி, திருக்கையிலைக்கு போறோம். திருக்கையிலைக்கு எப்படிடா போறது அப்படின்னா, தெரியும்டா டே, நீ என்ன சொல்லுவேன்னு நல்லாவே தெரியும். இந்த அன்பு, இந்த பொறாமை இதெல்லாம் அகற்றிட்டா திருக்கையிலைக்கு போயிடலாம். அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் அன்பு நம்ம பொறாமை இல்லாம இச்சை இல்லாமலாம் இருந்தோம்னா நாமெல்லாம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். நம்ம எப்பயோ சிவகத்தை அடைச்சிருவோம். அந்த மாதிரி டுபாக்கூர்லாம் இப்ப பண்ண போதில்லை. ஒரிஜினலா நம்ம போப்போம். இப்போ கைலை என்பதை இது நீயா சொல்லக்கூடாது ஆனதுன்னா, அடியன் கவனிங்க, உங்களுக்கு கொடுக்குற உதாரணம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்லுகின்ற சொல் எல்லாமே திருமுறையில் எடுத்துதான் சொல்றேன். நானா அடியன் எதுவுமே சொல்லவும் கூடாது. எந்தவித மேற்கோளும் அடியன் திருமுறையில இல்லாம சொன்னேன் அப்படின்னா அது அபராதத்துக்குரியது, அது தப்பு. நானா எடுத்து சொல்லக்கூடாது. அதனால அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் எத்தனை பேர் நிஜமாலே கைலாயத்துக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க. யாரும் அன்மியூட் பண்ண வேணாம், சும்மா கை மட்டும் தூக்குங்க, இல்லாட்டி ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணுங்க. யாரு எத்தனை பேர் நிஜமாவே கைலாயத்துக்கு போயிருக்கீங்க? சரி, என்ன யாருமே கை தூக்கல, என்னாச்சு? இனிமேல் தான் போறீங்களா? சரி, ஓகே, சரி. அப்ப ஒண்ணும் கவலை இல்லை. கைலாயத்துக்கு போறவங்கள பாத்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் கைலாயம் போனவங்க ட்ரிப் வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க? அடிக்கடி பாக்குறோம். அவங்கதான் கைலாயம் போய் வந்துட்டாங்க 2 தரம். அவங்கதான் பாத்துதான் இருக்கிறோம் நாங்க. நீங்க கைலாயம் போனவங்களை பாத்துருக்கீங்களா? நான் கேட்கல. கைலாயத்துக்கு போற அந்த சிரமத்தை பாத்துருக்கீங்களான்னு தான் கேட்கறேன். கைலாயத்துக்கு அடிக்கடி யூடியூப்ல பாப்போம் ஐயா. அதுதான் அருமை. தூளு. இப்போ சல்லி காசு, அம்மன் ஜல்லி காசு செலவில்லாம நம்ம தில்லைக்கு போப்போம். மன்னிக்கணும், நம்மளுடைய கைலைக்கு போப்போம். எந்த காசும் செலவு பண்ணாம. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா தூக்கம் வராது. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பசியும் எடுக்காது, நமக்கு எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலை. கைலை தரிசனம் அப்படிங்கிறத நாம வெளியில உள்ள பனி சூழ்ந்த இந்த மலை இருக்கு இல்லையா, இமயமலை, இந்த இமயமலை தரிசனத்தை நம்ம கைலை தரிசனம்னு நம்ம சொல்றோம். ஆனா சயின்டிபிக் முறைப்படி, ஜியோகிராபிக்கல் முறைப்படி உலகத்திலேயே ரொம்ப லேட்டா தோன்றுற மலை இமயமலை தான். தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே மிக யங்கஸ்ட் மவுண்டன், இப்பதான் வந்த மவுண்டன் சொல்றாங்கல்ல, இப்பதான் வந்த மவுண்டன் இமயமலை தான். மித்த எல்லா மலையும் அதுக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு. இமயமலை தான் இப்போ ரீசெண்டா ரீசெண்டானா ஒரு 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 5 கோடி வருஷம் இருக்கும், அவ்வளவுதான் ரீசெண்ட். 5 கோடி அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எல்லாம் மற்ற மலைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த டயத்துல ஆன்மாக்கள் எல்லாம் இருந்திருக்குமே, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் போய் பார்க்க முடியாம தரிசனம் போயிருக்குமேனா இந்த கைலை மலை உபச்சாரமாக சொல்லுகின்ற கைலை மலை. எப்படி என்சிசி ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பொம்மை நிக்க வச்சு சும்மா டுமில் சொல்றான்னு கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து பொம்மையை காமிச்சு சுட சொல்லிட்டு அது அந்த சுட்டவனே என்ன நினைச்சிடும், ஆஹா நம்ம தான் பெரிய. ஆனா அது உண்மையான போரா? அது உண்மையான போரா? இல்ல, அது சும்மா லுழலாக்கி உபச்சாரமான போர், பயிற்சிக்காக. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ராணுவம் போனதுக்கு அப்புறம் நிஜமாலே என்ன பண்ணுவான், பார்டர்ல, அதே இமயமலை பார்டர்ல எவனாவது ஓடுறப்ப என்ன பண்ணணும், டட்டன்னு சுடணும். அதுக்காக கொடுத்த பயிற்சி தான் அந்த பொம்மையை வச்சு. அது மாதிரி இந்த ஆன்மா இமயம் செல்வதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படும் அப்படின்றத காட்டுவதற்காக வந்த மலைதான் இந்த இமயமலை. இந்த ஆன்மா இமயமலைக்கு செல்வதற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படும், மூச்சு திணறும், கை கால் வலிக்கும், உட்காந்துக்கிறோம், சரியான சாப்பாடு கிடைக்காது, போற வழியில குதிரை நம்மளை தடுக்கி விட்டுரும், ஹெலிகாப்டர்ல போறோம் பப்பரக்கான விழுந்துருவோம், என்னென்னமோ நடக்கும்ல. அது மாதிரி எல்லாத்தையும் நடந்து கடைசியில கைலை தரிசனம் பார்ப்பது மாதிரி அதெல்லாம் இவ்வளோ தடைகள், இவ்வளோ வலிகள், இவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு ஆன்மாவுக்கு சொல்வதுதான் அந்த இமயமலை பயணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆன்மா ஒரு மலைக்கு செல்லுதுனாலே ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் பார்த்துக்கிட்டயா
அப்படின்னு சொல்லுங்க. நம்ம மேல ஏறும்போது என்ன ஆகும்? மேல ஏறும்போது என்ன ஆகும்? மூச்சு வாங்க. பாத்துறீங்களா? மேல ஏறும்போது மூச்சு வாங்க. ஏன்? நம்மளோட வெயிட் ஒண்ணு தானே. நாம இப்போ 65 கிலோ ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். அந்த மலையெல்லாம் சொல்ல, திருப்பரங்குன்ற மலை வச்சுக்குவோம். திருப்பரங்குன்ற மலையில ஆக்சிஜன் இல்லையா? நீங்க அந்த மலையில இருந்தாலும் மூச்சு வாங்குமா இல்லையா? நீங்க நார்மலா ஒரு படிக்கட்டு விறுவிறுன்னு ஒரு 3 மாடி 4 மாடி இருக்கு, ஃப்ளோர்ல ஏறி இறங்கினாலே நாங்க அப்பா சாமி முடியலடான்னு சொல்லுவோமா இல்லையா? முடியல சொல்லுவோமா இல்லையா? அதனால அப்ப எல்லாரும் நம்ம நடந்து போறப்ப என்ன ஆகும்? மூச்சு வாங்கும். எதுக்காக? நம்ம உடம்பு சேம் தானே, உடம்பு வெயிட்டு சேம் தானே. ஏன் மூச்சு வாங்குதுன்னா, கீழ்நிலையில இருக்கக்கூடிய பொருளை மேல்நிலைக்கு கொண்டு போகும்போது அதனுடைய பளு அதிகமாகும். அது எந்த பொருளா இருக்கு, எந்த பொருள். பீழிவை சாகாடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன். மயிலிறகுதானே நினைச்சா ஓவர்லோடு பண்ண என்ன ஆகும்? மயிலிறகு தானேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில மயிலிறக ஏத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அச்சு முறிஞ்சு போயிருமா. மயிலிறகு தானே, அதுக்கு வெயிட் இருக்காதுன்னு பார்த்தா அதிகமா லோட் பண்ண. அது போல இந்த ஆன்மா கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வது என்பது ஓவர்லோட் ஆகும். அதனாலதான் நம்ம நல்ல விஷயம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்படியே 10 பேர் கையை கட்டிட்டு இருக்கிற மாதிரி மனோகரா வசனத்துல கையை கட்டிட்டு அப்படியே நம்ம இவர் பேசுவார் பாருங்க, நம்ம சிவாஜி கணேசன் பேசுற மாதிரி கையை கட்டிட்டு உட்காந்து அப்படியே செய்ய முடியாத செய்யற மாதிரி நமக்கு தோணும். என்ன காரணம்னா, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு நாம் ஒரு செயலை செய்யும் போது நமக்கு ஓவர் பழு ஆகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இது இயற்கையான நியதி. ரொம்ப சீப்பா ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சீப்பா ஒரு காரியம் பண்ணணும். சீப்பா நம்ம என்ன பெருசா காரியம் பண்ண போறோம்? நாம அங்க இருக்கிறவங்க இங்க பத்தி பேசுவோம், இங்க இருக்கிறவங்க அதுதான் ஒரு சீப்பஸ்ட் இருக்கிற நம்ம பண்ற ஒரு சீப்பான விஷயம். அவனுக்கு தெரியுமா, அவங்க எல்லாம் நான்லாம் அப்படி நினைச்சேன், பார்த்தா ஐயாப்பா சாமி அப்படின்னு பேசும். அது ஒரு சீப். அப்ப பேசுறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஜாலியா உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, மேல இருந்து கீழே வரும். மேல இருந்து கீழே வர்றப்போ நீங்க பழனிமலை மேல இருக்கிறப்ப கஷ்டமா இருக்கும், கீழே இறங்குறப்ப எப்படி இருக்கும்? ஜாலியா டக டகன்னு காத்துல பறந்து வர மாதிரி அந்த மாதிரி கடகடன்னு வரும். அப்போ கீழ்நிலையில செய்யும் போதெல்லாம் இலகுவாகவும், நம்ம ஆன்மா மேல்நிலை கிரியைகளை செய்யும் போது ரொம்ப பழுவாகவும் இருப்பதற்கான காரணம், நீங்க மேல்நிலைக்கு செல்லும் போது இந்த ஆன்மா பழுவை உணரும். நீங்க கீழ்நிலைக்கான காரியங்களை செய்யும் போது ஆன்மா லகுவை உணரும். ஆனா லகு என்பது நமக்கு தேவையில்லை, ஈஸினஸ் தேவையில்லை, கஷ்டம்தான் தேவைன்னு சொல்லி நீங்க எறும்பினுடைய ஆயுள் எவ்வளவு? எறும்பினுடைய ஆயுள் எவ்வளவு? அது நம்மை கடிக்கும் வரை. இது நான் எலும்பு எலும்பு எலும்புல சாமி, எறும்பு. ஆண்ட், ஏ ஃபார் ஆண்ட். ஆண்டுடைய வயசு என்ன? நான் கடிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். காட்டுல எறும்பு ஏதோ இறந்துரும் ஐயா, கடிச்சுடனே இறந்துரும். இல்ல இல்ல இல்ல, கடிச்சா நம்ம அடிச்சிருவோமாச்சே, கடிச்சா நம்ம அடிக்கிறதுனால இறந்துருங்க, அதாக சாகாது. ஓ அதான் சாகாது. 5000 வருஷம் இருக்கு எறும்பு. அப்ப உங்க கூற்றுப்படி எறும்பு சாகாம 5000 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், அப்படித்தானே? எறும்புக்கு 30 நாட்கள், ஈக்கு 15 நாட்கள், ஈசலுக்கு 2 நாட்கள், பட்டர்ஃபிளைக்கு 3 மாதங்கள். இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காலக்கணக்கு தெரியும் இல்லையா? ஈசல் பாத்தீங்கன்னா, ஈசலுடைய 2 நாட்கள் என்பது 100 வயதுக்கு சமம். நம்மளுடைய 100 வயசுக்கு ஈசலுடைய 2 நாட்கள் சமம். அந்த 2 நாளுக்குள்ளேயே அது பிறக்கும், அது சாகும், ஒரு கல்யாணம் முடிக்கும், ஒரு பிள்ளை பிறக்கும், எல்லாமே முடிஞ்சு கடைசியில் 2 நாள் கழிச்சு பிள்ளை பிறந்து ரெக்கை ஊத்து போட்டு செத்துரும். அவ்வளவுதான். 2 நாள் என்பது ஈசலுக்கு முழுமையான 100 வருடத்துக்கு சமம். நமக்கு தான் 2 நாள், ஈசலுக்கு 3 நாள். இப்ப சின்ன புழு பாத்துருக்கீங்களா? அந்த சின்ன புழு நமக்கு நம்ம அது பேர் என்ன, நம்ம இது அரிசியில இருக்கியா மண்புழு? அரிசியில வச்சுக்கோ, அந்த புழு அரிசி புழு வச்சுக்குவோம், ஏன்னா அதுதான் குட்டி. மண்புழு கூட இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த அரிசியில இருக்கிற புழு இங்க இருந்து அங்க வரைக்கும் மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுடைய காரிடார்ல இருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுச்சுன்னா அதுக்கு நமக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்டோட காரிடார் தான். ஆனா அதுக்கு எவ்வளவு தூரம்? அந்த இதுக்கு எவ்வளவு தூரம்னா, இந்தியாவினுடைய கன்னியாகுமரியில இருந்து எங்க இருக்கு அங்க போன கன்னியாகுமரியில இருந்து கைலாயம் போன மாதிரி அதுக்கு அவ்வளவு தூரம். ஏன்னா அதனுடைய உருவம் ரொம்ப சிறுசு. உருவம் சிறுசாக அதனுடைய பயணம் எப்படி இருக்கும்? ரொம்ப தூரமா இருக்கும்.
ரொம்ப தூரமா இருக்கும். சின்ன பொருளா இருந்ததுன்னா அந்த சின்ன பொருள் கடந்து வந்த பாதை என்பது மிகப்பெரிய நிலைக்கு போகும். அதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நாம இன்னொரு விஷயத்தை செல்வதற்காகத்தான். அப்போ எறும்பினுடைய சிறிய ஆயுள் நமக்கு 100, அதோட 2 நாட்கள் 100 நாட்கள் மாதிரி. அந்த சின்ன அரிசி புழு நடந்து போன அந்த தூரம் கிட்டத்தட்ட ஒரு தேசத்தையே கடந்ததற்கான தூரம். இப்போ இதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க. சரி, இப்ப நம்ம தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள வா. நம்ம ஆன்மா முதல்ல காலையில நமக்கு 5 விதமான அபத்தங்கள் இருக்குன்னு பார்த்தோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், 5 இடம் இருக்கு. இத சைவ சித்தாந்தத்துல சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் சொல்லுவாங்க. இப்ப கவனிங்க, நம்ம ஆன்மா சாக்கரத்துல எங்க இருக்கும்? நெத்தி, புருவ மத்தி இங்கதான் இருக்கு. சொப்பனத்துல கண்டக்குழி, உறக்கத்துல நெஞ்சு, பேருக்கத்துல கொப்பூல், உயிர் படங்கள்ல மூலாதாரம். இதுதான் அது இருக்கிற இடம். அப்ப ஆன்மா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணுது. எது வரைக்கும்? இங்க ஆக்ஞ சக்கரத்துல இருந்து மூலாதாரம் வரைக்கும் கீழே இறங்கிட்டு வருது. இந்த ஆன்மா கீழே இறங்குறது ஈஸியா, மேல ஏறது ஈஸியா? மேல ஏறதுக்கு அதிகமான பளு தேவை. எப்பயுமே ஒரு பொருள் கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு போறதுக்கு அதிகமான பளு தேவை. ஆனா மேல இருந்து கீழே வருவதற்கு தேவையில்லை. அதனால ஆன்மா எங்க போயிடும்? சரண் கொண்டு போய் எங்க போய் உட்காந்துக்கிறோம்? வேகமா கொண்டு போய் எங்க போய் உட்காந்துக்கிறோம்? மூலாதாரத்துல போய் உட்காந்துக்கிறோம். அதுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மூலாதாரம் தான். முழுக்க முழுக்க இருட்டு, முழுக்க முழுக்க யாரு கூடயும் சேராம, எந்த கருவி கரணங்களும் சேராம, எல்லாத்து கூடயும் எதுவுமே இல்லாம அது நிர்மாலியமா நிர்வாணமா உட்கார்ற இடம் எது? நம்மளுடைய அந்த அந்த மூலாதாரம். மூலாதாரம் தான் ஜீரோ டெஸ்டினேஷன். அங்க இருந்து நாம தினமும் எங்க வர்றோம்? விழிப்புணர்வு. இப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோமா? என்ன கவனிங்க எல்லாரும். நம்ம எல்லாம் நான் பேசுறது கவனத்துல இருக்கீங்களா? நான் பேசுறது சரியா கேட்குதா? கவனத்துல இருக்கீங்களா? எல்லாம் கவனத்துல ஜாக்கிரதையா இருக்கீங்களா? எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கீங்களா இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கா நனவுல இருக்கமான்னு அர்த்தம். தம்பி ஜாக்கிரதை அப்படின்னா அர்த்தம். அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, வண்டியில போறவங்க என்ன சொல்லுவாங்க? 2 வீலர்ல போறவங்க இல்ல கார் ஓட்டவங்க என்னன்னு சொல்லுவோம்? ஜாக்கிரதைன்னு. ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதைன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த பக்கி கண்ணை திறந்துகிட்டு என்னத்தையோ நினைச்சிட்டு உள்ள விட்டுரும். அப்படி பாத்துறீங்களா? கண்ணை திறந்துருக்கும். இது கண்ணை திறந்துகிட்டு அப்படியே வேற ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு, இல்ல வீட்டுல எனக்கு அந்த வீட்டை ஏதாவது திட்டி இருந்துச்சுங்க, அவங்களுக்கு கொஞ்சமா சரிவில்லை, ஒரு சாதாரண தக்காளி வாங்க கூட துப்பு கிடையாது, நீ எல்லாம் என்னத்தையா பண்ண போற அப்படின்னு அந்த அம்மா திட்டுச்சுன்னா அந்த திட்டினதே காதுகளை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை முழிச்சுதான் இருப்போம். ஆனா எங்க போயிடுச்சு? நேரா கொண்டு போய் எங்க போய் விட்டோம்? எங்கிட்டாவது விட்டுறோம். அதனால ஜாக்கிரதைன்னா உன் கவனம் முழுக்க புருவ மத்தியில வச்சுக்கோன்னு அர்த்தம். வேற எந்த எதுக்கும் போகாது. கவனம் முழுக்க புருவ மத்தியில விழிப்புடன் இருன்னு அர்த்தம். ஜாக்கிரதைன்னு அர்த்தம். விழிப்புடன் இருன்னா கண்ணை முழிக்கிறது பேர் விழிப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலயே சூப்பரா தூங்குவான் யாருன்னா நெப்போலியன். நெப்போலியன் பாத்துறீங்களா? அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான்? கண்ணை முடிச்சுட்டே தான் தூங்குவான். நெப்போலியன் மகாவீரன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெப்போலியன், அலெக்சாண்டர், இந்த மாதிரி மகா வீரர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையில உட்காந்துக்குவாங்களா. குதிரையில உட்காந்துக்கிட்டு கண்ணை முடிச்சே தான் இருப்பாங்க. ஆனா தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்ணை மூடி தூங்குனா எதிரிகள் போட்டுருவாங்க. அதனால பயந்துக்கிட்டு கண்ணை திறந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால அது என்னன்னா சாக்கிரத்தில் சொப்பனம். அது சாக்கிரத்துல சொப்பனம். சாக்கிரத்துக்குள்ளேயே 5 இடம் இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறப்ப எங்க போயிருவீங்க? சொப்பனத்துக்குள்ள போயிருவீங்க, உறக்கத்துக்கு போய், பேருவதற்கு, உயிர் படங்கள்ல குறைக்க போவீங்க. இந்த ஒரு இடத்துக்குள்ளேயே 5 நிகழும். இந்த இடத்துக்குள்ளேயே 5 நிகழும். அப்படி வரிசையா நிகழும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆன்மா விழிப்பு நிறைய அடையணும்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்? மூலாதாரம், சுவாதிட்டானம், அதுக்கடுத்து மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. இத்தனை இடத்தையும் தாண்டி அங்க போய் நிக்க. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இல்ல கவனிங்க, இதுதான் முக்கியமான செய்தி. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான பீடிகைக்கான ஃபைனல் கிளைமேக்ஸ் இதுதான். என்னன்னா
நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த மூலாதாரத்துல இருந்து நம்ம இந்த புருவ மத்திக்கு டெய்லி வந்துட்டு போறோம்ல, இது என்னமோ இப்படின்றதுக்குள்ள நிகழ்ந்துட்டு வேகமா வந்துடும் நினைச்சிட்டோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய குட்டியூண்டு ஆன்மாவுக்கு தான் தெரியும் அதனுடைய பயணம் மிக லாங்கான பயணம். அதனுடைய பயணம் மிகவும் ரொம்ப லென்த்தியான பயணம். நமக்கு அது தெரியல. ஆன்மா ரொம்ப குட்டி, ரொம்ப அதனால சுத்தி அறியப்பட முடியாத இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்குன்னா அது அதனுடைய பயணம் இருக்கு இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான், இந்த 6 சக்கரங்கள் அது ஏறி கரெக்டா அந்த ஆக்ஞால ஏறி நிக்கிறதுன்றது ஒண்ணும் கிடையாது. மிக கஷ்ட கீழே அடிவாரத்திலிருந்து இமயமலை எவரெஸ்ட் பீக்ல நிக்கிறது, கைலாயத்தில் நிக்கிறது தான் இந்த புருவ மத்தியில நாம நிக்கிறது. கைலாயத்துல நிக்கிறது என்பது எவ்வளவு கடினமான காரியமோ அப்படித்தான் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா செத்து பொழைச்சு உட்காந்து நடக்க முடியாம அங்க உட்காந்து மூச்சு வாங்கி எல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் வருது. எங்க? இந்த புருவ மத்தி அப்படிங்கிற இடத்துக்கு வருது. இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்க கைலை என்பது அதனுடைய புருவ மத்தி. நமக்கு வேணா கஷ்டம் உடம்ப பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த உடம்ப பொறுத்த வரைக்கும் உடம்பு கீழே கிடந்து அப்படியே தாவி தடவி மேல போய் எங்க போய் நிக்குது? அங்க போய் எவரெஸ்ட் மலையில போய் நிக்கிறது தான் அது கைலைன்னு சொல்லுது. ஏன்னா அவ்வளவு வலி உடம்பு வலிச்சாதான் தெரியுது. ஆனா இந்த ஆன்மாவினுடைய வலி யாருக்கும் தெரியுது இல்ல. இந்த ஆன்மாவினுடைய பயணம் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துல அப்படியே மேல மேல படிக்கட்டுல வந்து இந்த இடத்துல நிக்குது இல்லையா? இதுதான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மா சென்று அடைகின்ற கையிலை. கையிலைக்கு எதுக்கு போறோம் நம்ம எல்லாரும்? இப்ப எல்லாரும் ஆன் பண்ணுங்க. 70 பேர்ட்டையும் கையில விழுந்து காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். 70 பேரும் அப்படியே கரண்டி பெட்ஷீட் ஹெட்ஷீட் எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணி அப்படியே 70 பேரும் அடியன்ட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் என் கூட கிளச்லயே இருக்கு. 5 நிமிஷம் அடியன் கூட கிளச்லயே இருக்கு. முக்கியமான செய்தி, இந்த ஆன்மா மூலாதாரத்திலிருந்து இந்த ஆக்ஞா வரைக்கும் பயணிக்கிறது. இந்த ஆன்மாவுக்கு என்ன? அதுதான் கைலை. இங்க வர்றது ஒவ்வொரு நாளும் இங்க வருது இல்லையா இந்த இடத்துல கைலை. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கைலாயத்துக்கு போகணும்னு எல்லாம் நினைக்கிறீங்க இல்ல? கைலாயத்துக்கு போகணும்னு எல்லாம் ஜாலியா கைலாயத்துக்கு நான் போயே ஆகணும், அதெல்லாம் முடியாது, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கைலாயத்துக்கு போவேன் அழுகுறோம்ல. கைலாயத்துக்கு போறீங்களே, எதுக்காக கைலாயத்துக்கு போறீங்க? நான் கேட்கிற கேள்வி, எதுக்காக கைலாயத்துக்கு நாம போறோம்? இறைவன் திருவடியை அடைவதற்காக ஐயா. சொக்கநாதா அருமை. வேற ஏதாவது? கைலாயம் எதற்காக நம்ம போறோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு பிலீஃப் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. என்ன? கைலாயத்துல பெருமான் தம்பதி சமயத்தினோட இருக்காருன்னு யார் சொல்லியிருக்கா? சேக்கிலார் சொல்லியிருக்காரு, சுந்தரர் சொல்லியிருக்காரு, நாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. போய் இந்த படுபாவைய புடிச்சுக்குவோம். யார? உங்க அப்பா சொக்கநாதரை போய் அங்க கையில உட்கார்ந்து இருப்பான்ல, கையில எப்படி உட்கார்ந்து இருப்பானா? வெண்பனியில ஒரு வெள்ளி மலையில ஒரு பவளக்கொடி சுத்தி இருக்கிற மாதிரி இருப்பானா சுவாமி. அப்போ பவளக்கொடி அம்பாள், இவன் வெண்பனி மலையா இருப்பானா. அப்படி உள்ள காட்சி தெரியுமா? அப்போ எப்படியும் கடங்காரனை தேடி கடங்காரன் வீட்டுக்கு எதுக்கு போறோம்? கடங்காரன் காசு தரல ரொம்ப நாளா. கடங்காரனை தேடி வீட்டுக்கு எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம்னு கேக்குறேன். நீங்க தான் சொல்லணும். காசை கொடுத்த காசு வசூல் பண்ண கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க போறியா இல்லையான்னு கழுத்துல துண்டை போட்டு காசை குடியா அப்படின்னு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் கழுத்துக்கிற ஜங்கிலி கிழங்கு எல்லாத்தையும் கழுத்துட்டு வந்து, ஏன்னா எங்க மதுரையில அப்படிதான் நடக்கும். அதுக்காக சொல்றேன். என்னன்னா இவன் இப்படி எல்லாம் பண்ணுவானோன்னு நினைக்காதீங்க. எங்க மதுரையில அப்படிதான். என்னப்பா காசு தரலையா, வட்டி காசு தரலையா, வாப்பா அப்படின்னு சொல்லி கழுத்துல ஜங்கிலி எல்லாம் பழமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்கிலியை கழிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு அது வட்டிக்கு சரியா போச்சு. அந்த மாதிரி போனமா வசூல் பண்ணமான்றதுக்காகத்தான் கடங்கார வீட்டுக்கு போறோம். அது மாதிரிதான் கைலைய நம்ம போறது கைலை பெருமானை திருவருளை கண்டிப்பா வாங்குறதுக்காக. போனா சிவபெருமானோட ஐக்கியமாகணும், அதுக்குதான் கைலைக்கு போறோம். நல்லா தெரிஞ்சு. இப்பதான் கைலை பெருமான் அங்க கைலை நம்ம போறப்பவே தெரியும் அங்க சிவபெருமான் இருக்க மாட்டான்னு நல்லாவே நமக்கு தெரியும். அங்க போனா வெறும் மலை தான் இருக்கும். மலையை சுத்தி பார்த்துட்டு தான் வர போறோம். அது ஒரு சுற்றுலா தலம் நினைச்சுட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா அப்பர் போனது எதுக்காக?
உடம்பெல்லாம் தேஞ்சு, உடம்புல இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் தேஞ்சு, தசையெல்லாம் கிழிஞ்சு, சாக்கு பை மாதிரி உருண்டு 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 போனது எதுக்காக? எங்க அப்பா அங்க கண்டிப்பா இருப்பான், அவனுடைய திருவருளை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலான்னு தான் போனார். உருண்டு உருண்டு போனார். அம்மா காரைக்கால் அம்மையார் எதுக்கு தலையில நடந்து போனாங்க? என் அப்பா அங்க இருப்பான், எப்படினாலும் அவனுடைய திருவருளை வாங்கிட்டு வந்துடலான்றதுக்காக தான் போனான். இதுதான் கைலையினுடைய தாற்பயம், கைலைக்கு போறதுக்கான விஷயம். ஆனா நாமெல்லாம் எதுக்கு போறோம் கைலைக்கு? நல்லா குளு குளு இருக்கும், வெள்ளை வெள்ளையன்னு மழை இருக்கும், அங்க போய் சினிமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாமி அங்க இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த 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 வெளிச்சம் அங்க படுறப்போ பொன்னார் மேனி மழை தெரியும். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. பாடுவோம். சிவபெருமான் எட்டி பார்ப்பார். யாரா அது? யாரா அது? பொன்னார் மேனியனை பாட்டு பாடுறது. கூப்பிடுவோம், இங்க வா சாமி, இங்க வாங்கும். இது எந்த இடம்? திருக்கையிலை சாமி. என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்க இருக்கிற திருக்கையிலை தான். திருக்கையிலை. இங்க வந்து பொன்னார் மேனி. பொன்னார் மேனி இந்த பாட்டு எங்க பாடினது? இந்த பாட்டு மலைப்பாடியில நின்னுகிட்டு இந்த தரிசனத்தை பார்த்தாரு. யாரு? நம்மளுடைய சுந்தரனார் பார்த்தாரு. மலைப்பாடியில் நின்னுகிட்டு இந்த பார்த்தாரு. மலைப்பாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னு கேட்டாரு. நாம அங்க சொல்லிட்டு பெருமான வந்து மலைப்பாடி பெருமான வாழ்த்தியருடைய பாட்டை நீ கைலைய பாடுறியே, நீ மலைப்பாடி தலத்தை பாக்குறியா இல்ல கைலை தலத்தை பாக்குறியா? நமக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாம் பண்றாங்கன்றதுக்காக நான் பண்ணேன். சும்மா இப்படிலாம் கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சா நான் ஒண்ணுமே பாட்டு பாடிக்க மாட்டேன். ஆமா, நீ என்ன இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படி சொல்லுப்பா. அப்ப என்ன? அப்போ சாமி உங்களை அப்படியே அள்ளிக்கிட்டு போலான்னு வந்தேன். சாமி உங்களை அப்படியே அள்ளிக்கிட்டு போலான்னு வந்தேன்னு அப்படியே அள்ளிக்கிட்டு போய் பெருமானோடு ஐக்கியமாகிற அந்த தரிசனத்துக்கு பேருதான் கைலாய தரிசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் தட்டு தடுமாறி கீழே விழுந்து 36 கருவிகளை புடிச்சு கைய புடிச்சு தடவி எந்திரிச்சு நடக்க மாட்டா, அப்படி நடந்து போக மாட்டா, அப்படி போய் பல இடத்துல முட்டி சிக்கிக்கிட்டு வர முடியாம மூச்சு வாங்கி காத்து இல்லாம ஆக்சிஜன் இல்லாம அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில விழிப்பு நிலையில இங்க வந்து இந்த உலகத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற பிரஜை வருவதற்கு பேருதான் திருக்கையிலை தரிசனம். இந்த ஆன்மாவிற்கு, அது ஆன்மாவுக்கு, இந்த உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நீங்க முழிச்சு இருக்கிற ஒவ்வொரு துளியும் கைலாயத்துலதான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் முழிச்சிருக்கீங்களா தூங்கிட்டு இருக்கீங்களா? முழிச்சிருக்கிறேன் ஐயா. கைலாயத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க ஐயா. இப்ப உங்க கூட கையிலை. இப்ப நீங்க இருக்கிற இடம் கையிலை, நீங்க இருக்கிற இடம் கையிலை. ஆனா இது எப்ப கையிலை தரிசனமா ஆகும்னா சிவபெருமானுடைய திருவருளை ஒரு சொட்டு நாளும் வாங்கிக்கணும். ஒரு சொட்டு நாளும் திருவருளை வாங்கிக்கணும். திருவருளை சில பேர் குடங்குடமா வாங்குவாங்க. திருவருளை சில பேர் என்ன பண்ணுவாங்க? குடங்குடமா வாங்குவாங்க. சில பேர் சொட்டு சொட்டாதான் வாங்குவாங்க. சொட்டு சொட்டா வாங்குறவர் நம்முடைய மணிவாசகர். எப்படி பூவுல போய் ஒவ்வொரு சொட்டு சொட்டு தேனை உறிஞ்சு அது ஒவ்வொரு நாளும் தேனை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா சேர்த்து வைக்கிறது, அது மாதிரி இறைவனுடைய திருவருளை ஒவ்வொரு நாளும். எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துக்கு வரீங்க பாருங்க. இந்த இடத்துக்கு வர்றதுன்னா இப்ப நம்ம வந்து கண்ணை முழிச்சு பார்த்தா கண்ணு தெரியணும், எல்லாரும் பேசுறது காதுல விழணும், எல்லாமே சரியா தெரியணும். இந்த நனவு நிலைக்கு பேருதான் இந்த ஆன்மா எதிர்கொள்ளும் கைலாயம். இந்த ஆன்மாவுக்கு அதுதான் கைலாயம். நீங்க உருண்டு ஓடுறதெல்லாம் கைலாயம் கிடையாது. அது ஆன்மா தினம் ஆன்மாவுக்கு எங்கதான் வந்துட்டு போகுது? கைலைக்கு வந்துட்டு போகுது. நாம கைலாயத்துக்கு போனா என்ன பண்றோம்? ஆக்சுவலா இப்ப நம்ம கைலாயத்துக்கு போனா என்ன பண்றோம்? நீங்க தான் சொல்லணும். நான் போனதே இல்லை. பனிமலைய பார்த்து சாமி கும்பிட்டு வரும். அவ்வளவுதான்.
அங்க போய் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், வந்துடும். வர்றப்போ சிவனுடைய அருளை ஒரு சொட்டாவது எடுத்துட்டு வருவோமா? தெரியாது, தெரியாது, கேரண்டி கிடையாது. வெறுங்கையோடு வீசின கையும் போனோம், சாமியை கும்பிட்டோம், கைலாயத்துல 90 கொடுக்க கூட ஆள் கிடையாது. அதே மாதிரி வீசின கையும் வெறுங்கையோட திரும்ப வந்துட்டோம். எப்படி கைலையை சுற்றுலா தலமாக சென்று பார்த்து திரும்ப வருகின்றோமோ அது போலத்தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கைலாய மலைக்கு ஏறி சிவபெருமானை பார்க்காமலே திரும்ப இது எங்க போயிடுது, மூலாதாரத்துக்கு போயிடுது, திரும்ப கீழே போயிடுது. ஆனா கவனிங்க, நனவு நிலையில போயிட்டு சிவபெருமானை நினைச்சு அவனுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவனோடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு அன்னைக்கு நாள்ல ஒரு துளி கணமாவது, ஒரு சொட்டு நேரமாவது எங்க அப்ப சிவபெருமானோடு நான் அமர்ந்திருக்கேன், அவன் தான் என் கூட இருக்கான்ற அந்த நினைப்ப அந்த ஆன்மாவில கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ள திணிச்சுட்டு கீழே இறங்கணும். அதுதான் உண்மையான கைலை தரிசனத்துல இந்த ஆன்மா கீழே வருது. கவலைப்படாதீங்க, கைலாயம் போகலன்னு வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆன்மா கைலாய மலையில தொட்டுட்டு சிவபெருமான சும்மா சிவபெருமான இருக்கான்னு தெரியாமலே கீழே வர்ற தரிசனம் எல்லாம் உண்டு. ஆனா இந்த கைலாய மலைக்கு போட்டு இந்த நனவு நேரத்திலேயே சிவபெருமானை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும்னு ஒவ்வொரு அருளாளர்களும் பட்ட பாடுதான் தேவாரம், திருவாசகம், 12 திருமுறை, 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்லாம். ஐயோ திரும்ப நான் எங்க போயிடுவேன், கைலாய மலைக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டேன், எங்க வந்துட்டேன் கைலாய மலைக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டேன், எங்க புருவமத்திக்கு வந்துட்டாங்க. எங்க ஆன்மா நனவு நிலைக்கு வந்துருச்சு. நனவு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சிவபெருமான ஆட்கொள்ளாம எப்படி கடங்காரன்ட்ட காசு வாங்காம தினந்தனும் திரும்ப வீட்டுக்கு போறோம், கடங்காரனை பார்க்க வரோம், அவன் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான், கேட்காம திரும்ப வந்துடுறோம். இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அங்கேயும் இங்கேயும் போறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. கடன் வாங்கிட்டு போனான்ல, கழுத்துல துண்டை போட்டு காசை கூடுறா அப்படின்னு வாங்குற மாதிரி நம்ம கனவு நிலைக்கு வந்துட்டோம்ல. டேய் கைலாயத்துக்கு வந்துட்டேன். ஆமா, யாரை பார்த்து? அப்பனை பார்த்து. டேய் கைலாயத்துக்கு வந்துட்டேன். ஆமா, உன் திருவருளை ஒரு கணமேனும் இந்த ஆன்மாக்குள்ள நீ செலுத்த வேண்டும் பெருமானேன்னு தபம் செஞ்சு அந்த இடத்துல உட்கார்ந்து அவன் திருவருள் உள்ள கிடைச்ச உடனே மயிர்கால்கள்லாம் அப்படியே கூச்செறிய, கண்கள்ல அப்படியே கண்ணீர் பெருக, அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போற மாதிரி ஜில்லுன்னு ஆன உடனே முழிச்சு பாங்க, வந்துட்டியா? இன்னைக்கு போதும், நிறைய கொடுத்துடாத சாமி. நீ நிறைய கொடுத்தா தாங்குற அளவுக்கு எல்லாம் இல்ல, உன் சிவ உணர்வை நிறைய கொடுத்தா தாங்குற அளவுக்கு இல்ல. விக்கினேன், வினைக்கீடேன், விழுங்கினேன், என்னால முழுங்க முடியல சாமி, கொஞ்சமா கூடன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏற்பு துளைதோறும் ஏற்றினன் எழுந்து ஒவ்வொரு துளையிலையும் அப்படி சிவன் அருளை ஏற்றினான். அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம் பெருமாள். அப்போ நெகிழ்ந்து போயிட்டா என்ன ஆகும்? அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்து ஐயா கேதார்நாத் போனப்போ அப்படிதாங்க ஐயா, கேதார் ஈஸ்வரரை பார்த்ததும் அப்படியே கண்ட தண்ணி அடக்கவே முடியலைங்க ஐயா. அவ்வளவு அருமை. கைலாயம் என்பது என்னன்னா புற கைலாயத்தை நான் சொல்லவே இல்லை. நீங்க புற கைலாயம் போறதே நாம இந்த ஆன்மா எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாத்துக்கிறதுக்காகத்தான். அந்த கஷ்டம் இவ்வளோ டிராவல் பண்ணி, அவ்வளோ செலவு பண்ணி, அவ்வளோ பண்ணி, அங்க விழுந்து இங்க சாப்பிடாம அந்த குளிர நடுங்கி இங்க போறது எல்லாமே இந்த ஆன்மா இந்த மாதிரி உள்ள இருந்து இங்க வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். எளிமையா வரல. அவன் படுத்துட்டோம். எத்தனை பேர் படுத்தவங்க எல்லாரும் திரும்ப முழிக்கிறாங்க? தூங்குறவங்க எல்லாரும் முழிச்சிருக்காங்களா? எத்தனை பேர் நம்ம எல்லாம் தூங்க போறோமே, எத்தனை பேர் முழிச்சு திரும்ப எந்திரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. அது அவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான். அவனுடைய அருள் இருந்தா தான் திரும்ப. ஆனா இந்த கைலைக்கு வந்துட்டு சுற்றுலா பயணம் மாதிரி எதுவும் வாங்காம திரும்ப ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமும். ஆனா ஒண்ணுங்க, 504 அமர்வுகளா எங்க அப்பனை கைலாயத்துக்கு எங்க அப்பனை தரிசிச்சுட்டு எங்க அப்பன்ட்ட கொஞ்சம் போல திருநீர் வாங்கிட்டு நெத்தியில பூசிக்கிட்டு எங்க அப்பனுடைய அனுபவத்தை எடுத்து நாம இறங்கியிருக்கோம். நாமெல்லாம் எத்தனை முறை கைலாய தரிசனம் பெற்றிருக்கோம்? 504 தடவைங்க ஐயா. 504 தடவை கைலாய தரிசனம் பெற்றிருக்கோம். அது கன்ஃபார்ம். அது போக வீட்டுல உட்கார்ந்து அழுதது, திருவாசக சிந்தனை, திருவாசக முற்றோதல்ல அழுதது, கோயில்ல போய் அழுதது, அம்மா சொன்ன மாதிரி கேதாரத்துல போய் அழுதது, அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா அத்தனை முறையும் கைலாயத்துல இருக்கு.
ஆக நனவு நிலையில் நின்று சிவபெருமானை தொழுது ஐக்கியமாகிறதுக்கு பேருதான் கைலாய தரிசனம். அதுதான் உண்மை கைலாய தரிசனம். நீங்க வெளியில பனிமலையில எத்தனை தடவை திபத்துல கீழே விழுந்து படுத்து அப்படியே அந்த மலையை சுத்தி வந்தாலும் அது உபச்சார கைலாய தரிசனம். உண்மை கைலாய தரிசனம் காலையில எந்திரிச்ச உடனே பெருமானே கைலாயத்துக்கு வந்துட்டேன்னா, காலையில எந்திரிச்ச உடனே காலையில பிள்ளை உசுப்புது, வீட்டுக்காரர் என்னம்மா தூங்கிட்டு இருக்க, இன்னும் கோலங்களும் போடலையா, என்னம்மா லேட் ஆயிடுச்சு உடனே டக்குன்னு முழிச்ச உடனே ஆஹா கண்ணு தெரியுது, காது கேக்குது, இந்த உடம்பு மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான்னு சொல்லி இத்தனை இடத்த தாண்டி ஆஹா கைலாயம் வந்துருச்சு, பெருமானே கைலாயத்தை கொண்டு வந்துட்ட, எப்படி நாச்சும் இன்னைக்கு உன்னுடைய தரிசனத்தை இந்த ஆன்மாக்குள்ள நிகழ்த்தி காட்டிரு சாமி அப்படின்னு வணங்கி அந்த நாளை தொடங்கி வீட்டுக்காரர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சீரியலை போட்டு உட்காந்து பார்க்காம எங்க அப்பன் சொன்ன பாட்டை கேட்டுக்கிட்டு ஏதாவது சீரியலை பார்ப்போம், தப்பு இல்லை. சீரியல் ஒரு 6 மணி நேரம் பாக்குறோம்னா 5 நிமிஷம் அப்பனோட ஸ்பெண்ட் பண்ணலாம். 6 மணி நேரம் சீரியலை பார்ப்போம், ஒண்ணும் கிடையாது, தப்பு கிடையாது. 5 நிமிஷம் நம்ம அப்பனுக்காக கைலாயத்துக்கு வந்திருக்கோம், வேஸ்டா போலாமா? கைலாயத்துக்கு வந்திருக்கோம், வேஸ்டா போலாமா? திரும்ப நைட் எங்க போயிருவோம் கைலாயத்துல இருந்து? மூலாதாரத்துக்கு போயிருவோங்க. ஆனா அதுல பாதாளத்துக்கு இருட்டுக்குள்ள போயிடுவோம். அப்ப எங்க அப்பனையும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அதனால இன்றைய தினம் நாம் பெற்ற இந்த கைலாயத்துக்கு வந்துட்டோம், கிடைத்திருக்கிற கைலாயத்துக்கு வந்திருக்கோம். அப்பனுடைய அருள் நிலையை பெருக்கிக் கொண்டு ஆன்மாவிலே அவன் அருளை சுரந்து வைத்துக் கொள்வதற்கு என்ன வேலையோ அதை ஒரு 10 நிமிஷமாவது பார்க்கறதுக்கு பேருதான் ஒவ்வொரு முறையும் கைலாய தரிசனம். கிருஷ்ணவேணியம்மா மீட் பண்ணிக்கலாம். ஆக கைலாய தரிசனம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புக்கு வேணா நம்ம ஹரித்வாரு, கங்கோத்ரி, யமுனோத்ரி இதெல்லாம் தாண்டி அங்க போய் மேல கேதார் எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி போய் கைலாய தரிசனம் பார்க்கறது உடம்புக்கு வேணா இந்த மலையெல்லாம் சொல்லும். ஆனா இந்த மலையெல்லாம் எங்க இருக்கு? இந்த பார்த்த கேதாரு, கங்கை, இந்த பல நதி தீர்த்தங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த பிண்டத்துல இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மா மூலாதாரத்திலிருந்து நனவு நிலைக்கு வருவது என்பது ஒவ்வொரு முறையும் கைலாய தரிசனம். நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு வாழ்ந்திருக்கீங்களோ அத்தனை ஆண்டுல அத்தனை நாட்களை போட்டுக்கோங்க. அதுல எவ்வளவு நேரம் முழிச்சிருந்தீங்களோ அவ்வளவு நேரமும் நீங்க கைலாயத்துலதான் இருந்திருக்கீங்க. ஆனா என்ன பண்ணல? சிவபெருமான பர்ச்சேஸ் பண்ணல. ஆனா இனிமே பண்ண போறோமே, எப்படி தப்பிப்பா வேணுமே. சிக்கன பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருளுவது இனியே. டேய், நாளையில இருந்து செத்தடா நீ. ஆனந்த் சொல்லிட்டான், இன்னைக்கு நாளையில இருந்து விடிஞ்சதுல இருந்து கைலாயத்துக்கு வந்துட்டோன்னு எவ்வளவு ஜாலியா உன்னை புடிச்சு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கைலாய தரிசன அனுபவத்தை பெற்று 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 இது கீழே போய்கிட்டே இருக்கோம். நீங்க கைலாய தரிசனத்தை பெற்று பெற்று கீழே போயிட்டே இருக்கோம். கைலாய தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்? உயர்ந்த தரிசனம். உயர்ந்த தரிசனம் என்ன பண்ணோம்? முதல்ல இங்க இருந்து மூலாதாரத்துக்கு போகும். கவனிங்க எல்லாரும், இங்க இருந்து மூலாதாரத்துக்கு போகும். கைலாய தரிசனம் வாங்கிட்டு அப்படியே போகும் 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது என்ன பண்ணும்? எதுலயே நிக்கும், எதுலயே நிக்கும், நனவுலயே நின்றுகிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, என்ன கவனிங்களேன் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும். இது இங்க இருந்து கீழே போகும். இங்க கொஞ்சம் மேல சிவ அனுபவத்தை வாங்கிக்கிச்சு, கீழே போகும், வரும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். கீழே போறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உயர்ந்த அனுபவங்களை வாங்க வாங்க கீழ்நிலைக்கு போகாது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சிக்கிட்டே கடைசி என்ன ஆகும்? இங்கேயே நிக்கும். அங்கேயே நிக்கிறதுனா சிவ உணர்வோடையே நிக்கும். எப்ப? கனவுலையும் சிவ நினைவுதான், நனவுலையும் சிவ நினைவுதான், உறக்கத்திலையும் சிவ நினைவுதான், பேருறக்கத்திலையும் சிவ நினைவுதான், உயிர் படங்கள்லயும் சிவ நினைவுதான். சிவனுடைய கைலாய தரிசனத்தை பல முறை சென்று சென்று பெற்று பெற்று அது அப்படியே இறைவனுடைய சிவ தரிசனத்திலேயே நிற்கக்கூடிய அந்த உணர்வு தான் முக்தி. அதுதான் நோய்க்கு மருந்து. அமர்வு முதல்ல எல்லாரும் ஞாபகம் இருக்கா? முதல்ல என்ன சொன்னோம்? நாமெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கோம்? பிறவி பிணியை தீர்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அருமை. பிறவி பிணியை தீர்க்குவதற்காக வந்த மருத்துவமனை தான் இந்த உலகம். நல்லா கவனிங்க. மேக்சிமம் இந்த சஞ்சீவினி மருந்து, உயர்ந்த மருந்து எல்லாம் எங்க இருக்கும்? ரொம்ப பெரிய பெரிய மருந்துகள்லாம் எங்க கிடைக்கும்?
மூலிகையில எங்க கிடைக்கும்? மலை மேல மலை மேலதான் கிடைக்குங்க ஐயா, மலைக்கு மேல. ஆமா, அதுவும் இமயமலை மேலதான் கிடைக்கும். நாமளுடைய பிறவிக்கு மருந்து கைலாய மலையில தான் இருக்கு. அந்த மருந்து கைலாய மலையில் சிவன் அருளை தேக்குவது. அதுதான் மருந்து. நம்ம பிறவி ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். நம்ம பிறவி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்னா கைலாய மலைக்கு போய் கொஞ்சம் போல போனதும் போயிட்டோம், ரெண்டு துளி கீரை எப்படி கொண்டு வந்துடணும். அதுதான் மருந்து. அது மாதிரி 2 துளி கீரைங்கிறது தான் அப்பனுடைய சிவனருள். அந்த சிவனருளை தேக்கிக்கிட்டு வந்துடும். இப்போ நல்லா கவனிங்க. எடுத்தோடனே நான் கைலாய தரிசனம், நீங்க இங்க இருந்து போறதுதான் கைலாய தரிசனம் சொன்னா உங்களுக்கு புரியுமா? என்ன ஒண்ணுமே புரியல. ஆனா உண்மையிலேயே கைலாய தரிசனம் போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டம் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாதான் என்னுடைய மூலாதாரத்துல இருந்து நான் என்னுடைய ஆக்னிக்கு வர்றதுக்கான தூரம் கைலாய தூரம்னு தெரியறப்பதான் அம்மாடியோ தினமும் இவ்வளவு பெரிய சாகசமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம சிவபெருமான் தினமும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கைலாயத்தை கூட்டிட்டு வர்றான். நாம அவனை பர்ச்சேஸ் பண்ணாம போயிடுறோமே, இனிமே பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி இனிமே எல்லா நாளும் நமக்கு ஆடி தள்ளுபடிதான். இனிமே எல்லா நாளும் ஆடி சிவபெருமான ஒண்ணு வாங்கினா 365 ஃப்ரீ. அது சிவபெருமானுக்கு தான் பொருந்தும். ஒண்ணு வாங்கினா 300. ஒரு தடவை சிவபெருமான வாங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் இனி விழும்போதும் சிவம் என்பேன், எழும்போதும் சிவம் என்பேன், அழும்போதும் சிவம் என்பேன்ற மாதிரி எல்லா சமயத்திலையும் சிவபெருமானுடைய ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னா நீங்க கைலாயத்துல உங்களுடைய நோய்க்கான மருந்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். திட்டானா மனசு கஷ்டமா இருக்கா? எப்பா என்னப்பா பண்றது, ஒண்ணுமே நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன், பண்றாங்களே சுவாமி, இப்படி பண்றாங்களே சுவாமி அப்படின்னா வருத்தப்படும் போது சிவபெருமான் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறப்ப பெருமானே கொடுத்திருக்கியா சந்தோஷம். நான் எந்த உணர்வு இல்லா இருக்கிறப்பையும் பெருமானை பத்தி இப்படி பெருமானுடைய சிந்தனையிலே இருக்கிறது தான் இந்த பிறவிக்கான நோய்க்கான மருந்து. இதை தப்பி மறந்துருவோம்ன்றக்காக தான் நெத்தியில திருநீர் போட்டே உட்கார்ந்து இருக்கு. எனக்கு எத்தாட்டு இருக்கிறவங்க திருநீரை பார்க்கும்போது ஆகா இந்த இடத்துல யார் இருக்கா, இந்த இடம் வெள்ள விளையாண்டு இருந்தா, இந்த இடம் வெள்ள விளையாண்டு இருந்தா அது பேர் என்னது? அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று. அது மாதிரி வெள்ளி பனிமலையின் மீதுலாகுவோம்னா வெள்ளி பனிமலைன்னா எது? அது என்னது? கைலைதான். இந்த நெற்றி நிறைய திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு ஆன்மா வருந்தா இந்த இடம் இப்படி பனி பூத்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் கைலை. உங்களுடைய நெற்றியை பார்த்துட்டேனே, உங்களுடைய நெற்றி திருநீர் பூசிய நெற்றியை பார்த்துருக்கேனே, கைலையை பார்த்துட்டேன். சுசிலா அம்மா கையிலேயே பார்த்துட்டேன், ஜானகி அம்மா கையிலேயே பார்த்துட்டேன், புவனேஸ்வரி அம்மா கையிலேயே பார்த்துட்டேன், அதுக்கடுத்து நம்ம கவிதா அம்மா கையிலேயே பார்த்துட்டேன், அதுக்கடுத்து நம்ம அம்மா கலைச்செல்லியர் அம்மா அவங்க கையிலேயே பார்த்துட்டேன், அப்புறம் நம்ம சாந்திமதி அம்மா கையிலேயே பார்த்துட்டேன், கலாவதி அம்மா கையிலேயே பார்த்துட்டேன், பிரேமா அம்மா அவங்க கையிலேயே பார்த்துட்டேன். எல்லாருடைய கையிலேயும் நெற்றி புருவ மத்தி. உங்க புருவ மத்திய பார்க்கும் போதுதான் எனக்கு ஞாபகம் வரும், ஆஹா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த இடத்துக்கு எங்க அப்பனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் போகணும், இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, நாமெல்லாம் ஒரு சுட்டு தானே வாங்குவோம். ஞானிகள்லாம் அடம் பிடிச்சு இன்னைக்கு வந்துட்டேன் 2 லிட்டராவது வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தபம் செஞ்சு பெருமானே உன் நினைப்பை தவிர வேற எந்த நினைப்பும் எனக்கு வரக்கூடாது பெருமானேன்னு அப்படியே தவத்துல அமர்ந்து அவருக்கு அன்பில் அப்படியே உருகி நின்று சிவசிவ என்கிற தீவினை யாரல் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானேன்னு சொல்லி இந்த சிவசிவன்ற வார்த்தையை மனசுக்குள்ள போட்டு அப்படியே கைலாயத்துல சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் உண்மை கைலாய தரிசனம். நல்லா தெரிஞ்சு. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க விழிப்பு நிலையில இருக்கும்போது நம்ம எல்லாம் மத்தவங்க திட்டிக்கிட்டு இருப்போம்ல, கைலாய மலைக்குள்ள வந்துட்டு வீட்டுல கேஸ் சிலிண்டர் வாங்க புக் பண்ணாம மறந்துட்டோம்னு நினைப்போமா? அது இருக்கிறவன் பாத்துக்கிடுவான். 3 லட்சம் ரூபாய் கைலாயத்துக்கு போறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பூசு சாக்ஸு கழுதை குதிரை எல்லாத்தையும் போட்டு உண்மையிலேயே கழுதை மேல ஏறி குதிரை மேல ஏறி எல்லாத்தையும் போட்டு அங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம கேஸ் புக் பண்ணோமா வந்துச்சா வேலை யோசிப்போம். அரைச்சி
அதெல்லாம் இங்க யோசிக்கிற இடமா இது. நாம இந்த இடத்த என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உலக நினைப்பா நம்ம போட்டு இழுக்கும். கைலாயத்துல நீங்க நிக்கும் போது, என்ன கரண்ட் பில்ல கட்டிட்டியா, என்ன தோசைக்கு மாவாட்டணுமே ஊறிக்கிட்டே இருக்கு ஆட்டலையா, என்ன அது நடக்கலையே, என்ன ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சியே, என்ன ஓனர் திட்டுனாரு சம்பளம் வாங்கணும்னு நினைச்ச, இந்த மாசம் உனக்கு சம்பளம் வரும், இதெல்லாம் இழுக்கும். இங்க பாரு, இதுக்கெல்லாம் நான் வர்றேன், கொஞ்சம் பொறு. எங்க அப்பா கைலாய தரிசனத்துல ஒரு 8 மணி நேரம் நிக்க வச்சிருக்கான். 8 மணி நேரத்துல 6 மணி நேரம் உனக்காக உழைக்கிறேன், 1 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக விடுங்க சாமி, 1/2 மணி நேரம் எனக்காக விடுங்க, நான் அங்க கைலாயத்தை நின்னுக்கிறேன்ற அந்த உணர்வை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1/2 நிமிடம் நேரம் மட்டிலமாவது கைலையில நின்று சிவ தரிசனத்தை பெறுங்கள் என்று சொல்லி உண்மை கைலாய தரிசனத்தை இன்னைக்கு நான் கூட்டிட்டு போய் காமிச்சேன். நான் காசு செலவு கிடையாது. இந்த உணர்வை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கைலை தான், கைலைநாதனோட தான் இருக்கீங்க. கையில இந்த மாதிரி வெளி கைலாயத்துக்கு வராதுன்னு சொல்லி பத்தி விட்டாரு சாமி எல்லாத்தையும். யார பத்தி விட்டாரு? நாவுக்கரசரை, காரைக்கால் அம்மையாரு, எல்லாரையும் சுந்தரரையும் பத்தி விட்டாரு. அங்கே இருந்தாருல, பத்தி விட்டாரு. அதனால அப்பேற்பட்ட கைலை தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் இனிமே பெறுவோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கவே திருவாசகத்துக்குள்ள போகாம முழுவதும் இறந்த முதல்வா போற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருளை வருகின்ற வெள்ளிக்கிழமை அமர இருந்து கைலாய மலையிலேயே உட்கார்ந்துகிட்டு கைலைக்கு பதியான நாதனையே நினைத்து கொண்டு நாம இனிமே முழுவதும் இறந்த முதல்வா போற்றிய சும்மா கிளின்னு கிழிச்சு பார்க்க போறோம்னு சொல்லி அடியார்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை மறந்துடாம வரணும். அன்னைக்கும் இதே மாதிரி கதையை ஓட்டிட்டு போயிட மாட்டோம். ஆமீன். இது இன்னைக்கு இந்த தரிசனத்துக்கு ஏதாவது எவ்வளவு காஸ்ட்லியான தரிசனம், ஆமாவா இல்லையா? அவ்வளவு காஸ்ட்லியான தரிசனம் இல்ல? இதுக்கு ஈடு இணையே இல்லைங்க ஐயா, இதுக்கு ஈடு இணையே இல்லைங்க ஐயா. நீங்க எங்களோட கைலாயத்தை பாத்தீங்க, நாங்க எல்லாரும் உங்களோட கைலாயத்தை பாத்துட்டோங்க ஐயா. சக்கநாதா தவம். நாம எல்லாரும் நனவு நிலையில நிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கைலையில நிற்கும். அதனால வந்தது கைலாய மலைக்கு வந்தது நமக்கு தேவையான மருந்து செடியை புடுங்கிறதுக்காகத்தான். மருந்து செடி என்பது சிவனுடைய அருள் நினைவை ஏற்றிக்கொள்வதுதான். அப்படி ஏத்த இந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட பிறவி என்ற நோய் நீங்கிருச்சுன்னா எப்பயும் அப்ப கூட ஜாலியா இருக்கலாம். அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. போக முடியாதவங்களுக்கு அந்த புருவ மத்தியில வச்சு நினைக்க சொல்லி நீங்க சொல்லி கொடுத்தது எங்களுக்கு கைலாயம் போன மாதிரி தானங்க ஐயா. தினம் போலாமே, தினம் போலாமே. கைலாயம் போயிட்டு இருக்கோம், எல்லாரும் கைலாயம் போயிட்டு இருக்கோம். போக முடியாதவங்க டெய்லி நம்ம கைலாயம் போறோங்கிற உறுதி, டெய்லி கைலாயம் போறோம். அது உபச்சார. அதைத்தாங்கம்மா ஐயா இவ்வளவு நேரம் அதைத்தாங்கம்மா சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, தினம் நம்ம போயிட்டே இருக்கிறோம் கைலாயத்துக்குன்ட்டு. அதனால இனிமே என்ன பண்ண போறோம்னா கைலாய உணர்வோடு நாம போறோம். இனிமே நம்ம இப்ப மூடி வச்சுட்டு தூங்க போறப்ப கடைசியா கைலாய மலையில எல்லாரும் கிளம்புங்க, பஸ் ஏறிச்சு, எல்லாம் மெட்ராஸ் கிளம்புறாங்க கிளம்புங்க, கோயம்புத்தூர் கிளம்புங்க, கைலாயத்திலிருந்து உங்க வீட்டுக்கு பஸ் போகுது அப்படின்னு சொல்லி நைட் நமக்கு ஒரு அலாம் வரும்ல, அது ஒண்ணு கிடையாது, தூக்கம் தான். வந்தவொடனே ஏறி உட்காந்துருவோம். என்ன பண்ணோம், சர்ன்னு கைலாயத்துல வலிக்கு எங்க வந்துருவோம், நாம பாதாளத்துக்கு இங்க வந்துருவோம். அது நம்மளுடைய தூக்கம். அந்த தூக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப காலையில விழிக்கும் போது நீங்க எல்லாரும் கைலாய உணர்வுல விழிக்கணும். அந்த பெருமானுடைய தரிசனத்தை பெறணும். அட்லீஸ்ட் கைலாயத்துல இருக்கோம், நாம தப்பு பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது, அன்புல நிக்கணும், பொறாமப்படக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அப்பன்னு நினைக்கணும், அன்போட நிக்கணும்ன்ற அந்த நினைப்ப நீங்க செய்யணும்னு முயற்சி பண்ணாலே போதும். அது கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் ஒரு சொட்டு சிவ அனுபவத்தை உறிஞ்சு வர அது ஒரு ஸ்டேஜ்ல அது தேன் கூடா வந்து உங்களை மீண்டும் வாராத நிலைக்கு திரும்ப கொண்டு போய் இந்த பிறவிக்குரிய அத்தனை நோய்களையும் நீக்கி தர வேண்டும் என்று சொல்லி அடியே கைலையம் பதியில் வீட்டிற்கும் அடியனுடைய மாநக நாதனாகிய சொக்கநாதன் மற்றும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவடியை பல்லாளம் வீழ்ந்து வணங்கி அத்தனை அடியார்களுக்கும் இனி ஒவ்வொரு நாளும் கைலை தரிசனம் மிகச்சிறப்பாக நிகழ்ந்து மிக பேராற்றலோடு நிகழ்ந்து அவர்கள் சிவ அனுபவம் என்ற அனுபவத்தினுடைய அந்த ஒவ்வொரு நாளும் சிவ அனுபவம் என்ற மருந்தினை கொண்டு அவருடைய பிறவி நோய்க்கான மருந்தினை சேர்த்து அவர்கள் மொத்த பிறவியையும் வேரோடு அறுக்க செய்கின்ற
பெருமானே முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மன்னிய திருவருள் மலையே 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 போற்றி. நிறைவு செய்யலாம், யாரும் போயிட வேணாம். இன்னும் சரியா 2 நிமிடங்களை நிறைவு செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அடியார்கள் எல்லாம் போயிடலாம், இருந்து கேட்டு போகலாம். அம்மா நிறைவு பாடு நினைச்சுவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வாழாது பெய்க மடிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தமிழ் சென்னி மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியவர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய மிகச்சிறந்த, இன்னைக்கு கண்டிப்பா நான் நினைச்சது இன்னைக்கு முழுவதும் இருந்த முதல்வா போற்றியில கொஞ்சமாவது எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எடுக்க முடியாம போயிடுச்சு, மன்னிக்கணும் சுவாமி. ஆனாலும் இன்றைய தினம் ஏதோ அனுபவம் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் தாங்கள் பெற்ற அனுபவங்களை அடியன்று பகிரலாம், அடியார்களுக்கான வாய்ப்பு அமைச்சுவாங்க. ஐயா பேசுங்க சுவாமி. ஐயா திருவடி வணக்கிறேங்க ஐயா. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அம்மா ஐயா ஏதாவது சொல்ல வரீங்களா, கருத்து சொல்ல வரீங்களா? சரி, அங்கற்கண்ணியம்மா பேசுங்க. அங்கற்கண்ணியம்மா சுவாமி. ஐயா நீங்க சொல்லும் போது தந்தது உன் தன்னை கொண்டது என் தனி சங்கரார் கொள சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால், சிந்தையை கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறை உரை இறைவா, எந்தைய ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலனோர் கைமாறு. இந்த 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 இதுதான் உள்ள ஓடிக்கிட்டே இருந்தது ஐயா. கைலாயத்துக்கு போய் அவங்க தரிசனம் பண்ணி குருவோடு அப்படி போய் தினம் இந்த இந்த நிகழ்வு ஆனந்தமா நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. கைலாயம் பெருமானாச்சு, அவ்வளவுதான். இனி எப்ப வேணாலும் கைலாயத்துக்கு போலாம். நம்ம திருவடி ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா இந்த பூலோகம் அதாவது உலகம் ஒரு மருத்துவமனைன்னு சொன்னீங்க ஐயா, அருமையான உதாரணங்க ஐயா. நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமைங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா. புதிய அடியார்கள் அதாவது பிறவி பிணி போக்க வந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த பூமி. அந்த ஹாஸ்பிட்டல் போய் நோயை நல்லாக்கின்னு வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி இந்த பூமியில நம்ம வந்த பிறவி பையனை போக்கி இறைவன் திருவடியை போய் சேரணும் அப்படின்னு அருமையா சொல்லிட்டீங்க. நல்ல கருத்துங்க ஐயா இது. சுமதி அம்மா தான் பேச வந்தா நினைக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து ரொம்ப எனக்கு புதுசா இருந்தது. மற்ற அடியார்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம டெய்லி கையில போயிட்டு வரோன்றது அப்படியே உடம்புல எல்லாருக்குமே புதுசுதான். அடியார்களுக்கு இருக்க எல்லா அடியாருக்கும் புதுசுதான். சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன டவுட்னா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது? நீங்க நான் எவ்வளவு கிளாஸ் போயிருக்கேன், நிறைய கேட்பேன் நானு. ஆனா இந்த விஷயம் நம்ம திருமுறைகள்ல இருக்கா இல்ல உங்களுடைய ஆசிரியர் சொல்லி? திருமுறைகள் இருக்கிறது தான், திருமந்திரத்துல இருக்குது. இது திருமந்திரத்துல இருக்கக்கூடிய செய்தி தான் அடியன். அதுதான் திருமுறையில இல்லாத செய்தி அடியன் சொல்லல, திருமந்திரத்துல இருக்கிற செய்தி தான். இதுல நாம ஒவ்வொரு நாளும் நாம இந்த கையில அந்த மலை உச்சிக்கு சென்று வருகிற ஆன்மா அப்படிங்கிறத நம்முடைய திருமந்திரத்துல மிகச்சிறப்பா சொல்லியிருக்காரு. அது நம்மளுடைய என்னது இந்த நிலைக்கு அந்த இடத்துல இந்த சாக்கிர நிகழ்வை அவங்க அந்த சாக்கிர நிகழ்வுல நாம நனவு நிலையில நிக்கிறதுக்குத்தான் கைலாயம்ன்ற வார்த்தைய நம்முடைய திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. அந்த குறியீட்டுலதான் அடியன் சொன்னேன். அவரு வேற மாதிரி சொன்னாரு, அடியன் அதை கொஞ்சம் விரிச்சு சொன்னேன், உங்களுக்கு புரியுற மாதிரி விரிச்சு சொன்னேன். ஆனா மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே கையில தான் இருக்கும். விழிச்சிட்டோம்னா கையில இருக்கும்னு சொன்னா அங்க தப்பு பண்றதுக்கோ கவலைப்படுறதுக்கோ
கவலைப்படுறதுக்கோ எதுக்குமே வாய்ப்பே இல்லை பாருங்களேன். அந்த வழி தவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த அதை நினைச்சிட்டே இருக்கணும் நாம. அதுதான் உண்மை சாமி, அதான் உண்மை. அந்த நாம விழிச்சிட்டோம்னாலே கையில இருக்கும், முழிச்சிட்டோம் அப்படின்னாலே கையில இருக்கும். அப்படி அப்ப முடிச்சது எதுக்கு? கைலாயம் வந்தது எதுக்கு? சிவபெருமான் அருள் தேடுறதுக்கு இல்ல, என் உயிருக்கு ஏற்பட்ட நோய்க்கான மருந்தை புடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். மருந்து என்பது அவனுடைய அருள், அதை வாங்கியே தீரணும். அதனால அந்த அருளை பெருக்கிறதுக்கு பெருமான்கிட்ட பூசணை பண்றோம், கண்ணீர் பெருக்கிறோம், உடம்பெல்லாம் அவ இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம கொண்டு போற அந்த 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 நைவேத்தியங்கள்ல நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் வச்சேன் அப்படின்ற உணர்வு இல்லாம, ஏன்னா நம்ம கொடுக்குற நைவேத்தியம் என்ன எதுக்கு சமம்? நம்ம கொடுக்குற நைவேத்தியம் எதுக்கு சமம்? பூனை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சமங்க ஐயா. பூனை எளிய குடிச்சு கொடுக்கறதுக்கு தான் சமம். அதை வந்து பெருமான் ஏத்துக்கவே போறதில்ல ஒரு நாளும். நம்ம அன்பை தவிர அப்படிங்கறத உணர்ந்துட்டோம்னா நாம எதுவுமே எளியெல்லாம் குடிக்க தர மாட்டோம். அன்பை எப்படிதான் பெருக்கணும்னு யோசிப்போம். அந்த நிலைதான் நம்ம வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி அடியாடு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு கையில இருக்கும்போது துன்பம் வந்தாலும் துன்பமே துன்பப்பட்டு ஓடிவிடும்ன்ற மாதிரி போயிருங்க. நன்றி நன்றி. இன்னும் ஒரே ஒரு அடியார், புதிய அடியார்கள் எவரேனும் வாய்ப்பு இருந்தா சிவாய நம. திருவடி வணக்கம். சிவாய நமங்கய்யா. அருமையா இருந்ததுங்கய்யா. எனக்கு கைலாயம் போகலைன்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் கைலாயத்தை பத்தி பேசும்போது நான் கைலாயத்துல இருந்ததாவே நான் ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒவ்வொரு வாட்டி இதை கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ள அப்படியே ஆனந்தம் பொங்குதுங்கய்யா. உண்மையாவே உங்க பேர் ஆனந்தம்னு வச்சதுனாலதான் என்னமோ தெரியல, உங்க வார்த்தை கேட்கும் போதெல்லாம் எங்களை அறியாமே எங்களுக்குள்ள ஆனந்தம் பொங்கிட்டே இருக்குதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். சிவாய நமங்க. ரொம்ப அற்புதங்கய்யா. கலாமணி அம்மா பேச, சுசித்ரா அம்மாக்கு வாய்ப்பு உண்டு. கலாமணி அம்மா பேசுங்க அம்மா. சுவாமி ஐயா 3.5 லட்சம் ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சுங்க ஐயா. சிவசிவா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. தினந்தனம் 3 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்றோம். தினந்தனம் போயிட்டு வரோம். சிவசிவா சிவசிவா. கைலாயம் போகாம விட்டுட்டோமே சின்ன வயசுல, இப்ப வயசாகி போச்சு அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப இருந்துச்சு. ஆனா இன்னையில எப்படி அந்த ஏக்கம் போயிருச்சு. நீங்க சொன்னதுல ஏக்கம் எல்லாம் போயிருச்சு. அம்மா அந்த நிலை வந்து ஆகினை துரியம் துரியாதீதம் போகும்போது நம்ம மனசு வந்து ஒரு நிலை ஆகுங்க ஐயா. அப்புறம் மனசு லேசாயிரும், எண்ணங்கள் பூரா அந்த சிவனை பத்தியே இருக்குங்க. நல்லா இருக்குங்க ஐயா. மனசு வந்து லேசாயிரும். இதை வந்து நாங்க மெடிடேஷன் பண்ணும்போது உணர்ந்திருக்கிறோங்க ஐயா. ஐயா வந்து நீங்க அந்த 36 தத்துவங்களையும் விடுவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. 4 உடல்ல வந்து அழியாது ஒரு தூள். அது நான் சைவம் எழுதும் போது எனக்கு அதுல ஒரு டவுட் இருந்ததுங்கய்யா. இப்ப அந்த நம்ம மேல்நிலை போகும்போது ஆக்னியில இருக்கும்போது விழிப்பு நிலை, இப்ப நம்ம பகல்ல உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா, எப்பயும் விழிப்பா இருக்கணும், அந்த இரவு மட்டும்தான் உறக்க நிலைன்னு. அப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த உயிர் படங்கள் அந்த நிலை நடக்கும் போது நம்ம அறிவு வந்து மங்கி கீழ் நிலையில இருக்கும் அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அப்ப உறங்காம இருந்தாலும் நம்ம நிலை வந்து நம்ம மூலாதாரத்திலே இருந்தா அப்ப அந்த அறிவு வந்து விழிப்பு நிலையில இல்லைன்ற அர்த்தமும் ஒண்ணு எடுத்துக்கணும் இல்லைங்களா ஐயா? அது இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொல்ல வேண்டும். இப்பதானே கைலாயத்துக்கு வந்திருக்கோம், அதுல பாதாளத்துக்கு போறதுல எவ்வளவு சுகம் இருக்குன்னு அதையும் சொல்றேன். அது வந்து நினைப்பற நினைத்தல்னு நினைப்பற நினைத்தல்னு ஒரு நிலை. இந்த கைலாயத்துக்கு வந்ததே நினைப்பற நினைத்தல் தான். அதை பத்தியும் வருகின்ற அமர்வுகள்ல சொல்றேன் சாமி. ஒரே சொன்னா குழம்பிடும். இப்போதைக்கு கைலாயத்துல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்க, பெருமானுடைய துணை. நன்றி. சுவாமி அம்மாவோட நிறைவு அம்மா பிரேமா அம்மா. ஐயா நீங்க ஏற்கனவே இது சொன்னதுதாங்க, எனக்கு இது ஏற்கனவே பழசுதான். அது அம்மா எல்லாம் மத்தவங்களும் கேட்டிருக்காங்க. இது எத்தனையோ முறை சொல்லிட்டீங்க. நாங்களும் உணர்ந்துதான் அது மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல கருத்து இருந்துயாங்க. இன்னைக்கு நல்ல வகுப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா நிறைய அடியா இருக்குது சொன்னதாங்க. நான் எனக்கே கூட வச்சுங்களேன், எத்தனை முறை கேட்டாலும் நம்ம மனசு வந்து இந்த கீழே தானே போயிட்டு இருக்கு, அந்த நிலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த மேல் நோக்கி நம்ம அதை கொண்டு வரணும்ன்றத அந்த கைலாய தரிசனம் நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அடியனுக்கு இது கேட்டுதாங்க இருக்கிறேன். நீங்க நிறைய முறை சொல்லியிருந்தீங்க அடியனுக்கு. அந்த ஒரு அமர்வு கூட நான் வந்து ஸ்டார் போட்டு வச்சிருந்தீங்க. அந்த அமர்வு வந்து சிறப்பா இருந்ததுன்னு சொல்லி அடியனும் நம்ம
காஞ்சிபுரத்து ஐயாவும் 2 பேரும் சொன்னாங்க. இன்னைக்கு அருமையான ஒரு அமர்வு இல்லையா? இந்த மாதிரி காஞ்சிபுரம் இது கைலாயம் போக முடியாதவங்களுக்கு எல்லாம் இது ஒரு உண்மையான ஒரு கருத்து. ரொம்ப அருமைங்கய்யா, ரொம்ப அருமைங்கய்யா. இன்னைக்கு அத்தனை ஆன்மாக்களையும் கைலாயம் கூட்டு போயிட்டீங்கய்யா. இன்னும் நிறைய ஆன்மாக்கள் இதுல வந்து புண்ணியம் பெறணுங்கய்யா. உங்க அருளால எவ்வளவு எளிமையா இன்னைக்கு கைலாய காட்சி அப்படி காமிச்சிட்டீங்க. இது போருங்கய்யா, இது போருங்கய்யா. இந்த ஒரு வகுப்பு அருமையா, அருமைங்கய்யா. மிக்க அருமை. சிவாயனம், சிவாயனம். ரொம்ப நன்றி. திருவடி வணங்கிக்கிறேம்மா. சாரமதி அம்மா சுவாமி. ஐயா 5 லட்சம் ரூபாய் கூலி வாங்கி எல்லாரும் கையில கொண்டு விட்டுட்டீங்க. கையில எப்ப திருப்பி விட்டுன்னு வர போறீங்கன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது கூலி வேணுமா? சக்கடாதா கண்டிப்பா கண்டிப்பா கூலி வாங்கி அவன் கீழே இறக்கிடலாம். சாரமதி அம்மா அம்மா சொல்லுங்க சுவாமி. ஐயா சிவாய நமங்கய்யா. அடியனுக்கு ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இப்போ வந்து உயிர்ப்பு அடங்கல்ல மூலாதாரத்துல போய் அடங்குதுன்னு சொன்னீங்க ஐயா. இப்ப வந்து உயிர்ன்றது இப்போ உடம்புல வந்து அந்த மூலாதாரத்துலதான் இருக்குது அப்படிங்கறது எடுத்துக்கலாமாங்க ஐயா? அது நம்ம இல்ல உயிர் அப்படின்ற பேர் எப்ப வரும்னா புருடன் அப்படிங்கிற தத்துவத்தோட கலந்து இருக்கும் போதுதான் இந்த ஆன்மாவுக்கு ஆன்மா தான் பேரு. அது தத்துவத்தோடு கலந்தா அது பேரு புருடன். தத்துவத்தோடு கலந்தா புருடனாத்தான் உட்கார்ந்து இருக்கும். எங்க மூலாதாரத்துல புருடனா உட்கார்ந்து இருக்கும். புருட தத்துவம் கலரவே கலராது. இது எப்பவுமே கலராது. புருட தத்துவம் எங்க இருக்கு? புருட தத்துவம் எங்க இருக்கு சாமி? இந்த உடம்புல இல்ல. அது இந்த தத்துவத்துல வித்யா தத்துவத்துல இருக்கு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படிங்கிற அந்த வித்யா தத்துவத்துக்கு புருடனோட சேர்ந்தேதான் இருக்கும். புருடன் நீங்கும் போதுதான் அது முக்தியே கிடைக்கும். அது வேற நிலைக்கு போகும். அதனால தனித்திருந்தா ஆன்மா, கருவியோடு சேர்ந்து இருந்தா அது வந்து புருடன் தான். புருடனா தான் இருக்கும். அதனால கருவி கர்ணங்களோடு சேர்ந்துதான் இருக்கும். அதையும் தாண்டி சில அவத்தைகள்லாம் உண்டு. அது இன்னும் கொஞ்சம் தெளிவா மேபி நம்ம ஒரு 700வது அமர்வுல பார்ப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாத்தையும் அடியன் தேவையான இடத்துல மட்டும் உங்களுக்கு சித்தாந்தம் சொல்றேன். அதனால கண்டிப்பா அந்த உயிர் படங்கள்ல ஆன்மா முழுவதுமா தனித்துதான் இருக்கும். ஆனா புருட தத்துவத்தோட கலந்துருக்கும். அதுதாங்க ஐயா. அடியன் வந்து அந்த வித்யா தத்துவத்துலதான் நமக்கு வந்து அந்த ஒரு உணர்வு கிடைக்குது இல்லையா? அதனால அந்த மூலாதாரத்துல இருந்துதான் உயிர் வந்து எழும்புது. அதனால அந்த இடம் தான் உயிர் இருக்கிற இடமா இருக்குமோன்ட்டு உயிர் இருக்கிற இடம் அது இல்ல. உயிருக்கு வந்து வியாபகத்தன்மை இருக்கு. எல்லா சிறைவனை போலவே எல்லா இடத்துக்கும் வியாபகத்தன்மை இருக்கு. ஆனாலும் அது வந்து கிளம்பி ஆரிஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டு இருக்கு. நாம தூங்குற உயிர் படங்கள் நேரமே வந்து ஒரு சில வினாடிகள் துளிகள் இருக்கும். டக்கு நேரத்துல மாறிடும். இது வந்து வேற அந்த கருவிகரங்களோட கலப்பு நீங்குதல். அதுதான் இந்த ஆன்மாவினுடைய அவத்தைகளா இருக்கு. அவத்தைகள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் தொடங்கி எங்க வேணாலும் வரும். அதனால கருவி கர்ணங்களோட கலப்பை வச்சுதான் நான் சொல்றேமே தவிர மூலாதாரத்தை. அதனாலதான் மூலாதாரத்தை இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் மூலாதாரத்துல இருந்து கிளம்பி இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அந்த யோகத்துல கூட சொல்றாங்களங்க ஐயா. அந்த சுழுமுனை நாடியில இருந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்றதுனால அடியன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மூலாதாரத்துல இருந்துதான் நமக்கு உயிர்ன்றத நம்ம அத வந்து எழுப்புறோம். அந்த நாடி மூலமா நம்ம எழுப்புறோம் அப்படிங்கறத வந்து அடியன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது உண்மை. மூலாதார கணலை, மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு யார் சொல்றான்? ஔவையார் சொல்றாங்க. மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் அறிவிக்கும் கருத்தறிவித்து அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தையும் அந்த கடல் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம எழுப்புறோம்ன்றது. நம்ம இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய உடம்புகள் இருக்கு. ஆனா ஆதாரங்கள் 6 உடம்பு 5 உடம்புக்கும் இதுதான் ஆதாரம். அந்த ஆதாரம் நல்லது. காற்றுங்களா ஐயா? காலால் எழுப்புன்றது காற்று. அந்த காற்றால எழுப்புறோம். ஆமா ஆமா, காலால் தான். காலால் எழுப்பு காற்று தான். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. எல்லா அடியார்களும் நீங்க நான் கேட்கிறேன்னா, நாம என்ன ஒரு நிமிஷம் கவனிங்களேன். இந்த ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் எல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றோம். அதையும் நான் உங்களுக்கு நான் திருத்திக்கிறேன். அப்பனா நீங்க அதை இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருப்பீங்க. நீ ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க. எல்லாரும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கோம். அது நான் திரும்பவும் நான் சொல்றேன். நாம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், மருந்து வாங்கியாச்சு. மருத்துவர் வந்து நல்ல மருத்துவர் பத்தி நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. அவர் தான் வந்து அமெரிக்கால போயிட்டு பல பட்டங்கள் பெற்ற மருத்துவர். அது மருத்துவத்துக்கு அவர் கொடுத்த மருந்த வாயில போட்டு முழுங்குனா போதும் நம்மளுக்கு. நாம அந்த மருந்தினுடைய இதை எடுத்து நெட்ல போட்டு இதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்கு, ஹைட்ரோகுளோரைட் இருக்கா, மெக்னீசியம் டை ஆக்சைடு இருக்கா, நைட்ரேட் இருக்கா, அதெல்லாம் பார்த்து அதனுடைய மூலக்கூறுகள் எல்லாம் பார்த்து நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உள்ள நினைப்பு என்பது ஒரே ஒரு செய்தான்.
விழிப்பு நிலையில நாம எப்பெல்லாம் இருக்கோமோ அது இந்த ஆன்மா கஷ்டப்பட்டு வந்தடைந்த எந்த இடம்? கஷ்டப்பட்டு வந்தடைந்த கைலாயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற உணர்வு மட்டும் போதும். இதற்குரிய ஏன்னா நமக்கு வந்து ஏன்னா 36 தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் 5, அதை தாண்டி சுவாமி வந்து 16 கலைகள், 16 கலைகளையும் தாண்டி அதையும் தாண்டி மேல்நிலை இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். எல்லாரும் டாக்டர் ஆகணும் அவசியம் இல்லை. நான் நோயாளியா இருக்கு, எனக்கு நோய் நீங்கணும் அவ்வளவுதான். நான் நோய் நீங்குவதற்காக மருத்துவம் படிக்கணுமா? தேவையில்லை. நான் நோய் நீங்குவதற்காக மருந்து சாப்பிட்டா மட்டும் போதும். ஆமாவா இல்லையா? நோயாளிய நான் நோய் நீங்குவதற்காக மருத்துவம் படிக்கணுமான தேவையில்லை. யாரோ ஒருத்தர் மருத்துவம் படிச்சா போதும். இல்லங்க, என் நோய் நீங்குவதற்காக நான் போய் MBBS காலேஜ்ல போய் திரும்ப ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து அதெல்லாம் கடிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் மருந்து சாப்பிடுவேன்னு சொல்வது எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் இப்ப எல்லாருமே சைவ சித்தாந்தம் அதை நோக்கியே போயிட்டு இருக்கோம். அது மருத்துவ படிப்பு மாதிரி. மருத்துவ படிப்பு படிச்சா நல்லதுதான், கிளீனா புரியும். ஆனா சாப்பிடணுமே, மருந்த முதல்ல நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்தளவுக்கு மருந்து சாப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். மருத்துவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவன் எங்க அப்பா யாரு? வைத்தீஸ்வரன். மருந்து அவனுடைய சிவனருள் தான். எனக்கு இருக்கிற நோய் என்னது? எனக்கு இருக்கிற நோய் பிறவி நோய். பண்றதுக்கு நான் கத்துக்கிட்டேன். இந்த 3 டெர்மினாலஜி, மருத்துவ டெர்மினாலஜி மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். நான் முழு பிரிஸ்கிரிப்ஷனையும் டீகோட் பண்ணி நான் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றோம்னா ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் நோக்கியே போக ஆரம்பிச்சாச்சு. நான் சித்தாந்தம் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்துக்குள்ள போயிட்டு சிவத்தை மறந்தாச்சு, சிவன் அருளை மறந்தாச்சு, அன்பை மறந்தாச்சு, பெருமானுக்கு அடிமையாகின்ற பண்பை மறந்தாச்சு. இது என்ன லாபம்? லாபம் இல்லை. அதனால தங்களுடைய சிந்தனைகளை மருத்துவ குறிப்பு என்று சொல்லுகின்ற சித்தாந்த குறிப்புக்குள்ள உள்ள வந்து அவ்வளவு அளவுக்கு சொல்ல தேவையில்லை. தேவையான அளவுக்கு பதிப்பசு பாசம்ன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இருக்கிற நோய் பாசம் என்ற நோய், அதை களைவது என்பது பதியாகிய சிவபெருமான் தான். அதை களைவதற்கான இடம் கையில இடம். அந்த கையில இடத்துல நான் அதனுடைய அருள் பெறுவதுதான் அந்த நோய்க்கான மருந்து. இவ்வளவு அளவுக்கு தெரிஞ்சா போதும். இதுல உரைப்பா நின்னோம்னா போதும். இந்த உரைப்பு போது நம்ம எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் உங்க எல்லாருக்கும் சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்ற. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கணவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் திருவடிகளையும் அடியேன் போற்றி பணிகின்றேன். கண்டிப்பா வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம மீண்டும் சந்திக்கலாம். இறை அந்த அந்த போற்றி திருவள்ளுவர் வரிகளை நாம் திரும்பவும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் போற்றி பணிந்து நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய